அன்னைக்கு நடந்த சம்பவத்தை மறைக்கிறதுக்காக அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பல கட்டுக்கதைகளை எழுத ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இத்தனை வருஷமா அடிவாங்கிற கூட்டத்திலிருந்து முறையா ஒருத்தர் திருப்பி அடிப்பான்னு யார் எதிர்பார்க்கல. சிலர் அவன் செத்துட்டான்னு சொல்றாங்க, இன்னும் சிலர் அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு ராத்திரி உண்மையாவே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சவங்கல்ல, இப்போ உயிரோடு இருக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான். தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்த சம்பவங்களுக்கு நானும் ஒரு காரணமா இருந்தேன். நாலு வருஷத்துக்கு முன்னாடிதான் நான் நெப்போலியனை முதலா பார்த்தேன். அன்னைக்கு அவன் இத்தனை கொலைகள் பண்ண போறான்னு, இன்னும் பல உயிர்கள் இவனால போக போகுதுன்னு யாராவது சொல்லியிருந்தா நான் நம்பி இருக்க மாட்டேன். பொன்மலை அடிவாரத்தில் இருக்கிற இந்த கிரஷருக்கு வேங்கநல்லூர் கிராமத்திலிருந்து மக்களை கொண்டு வந்து வேலை செய்ய வச்சான் கலிவரதன். அவங்களில் ஒருத்தன் தான் தமிழ். வேங்கநல்லூர்ல இருந்து முதல்ல காலேஜ் படிச்சது தமிழ் தான். கிராமத்தில் இருக்கிற வறுமைக்கு கல்விதான் ஒரே தீர்வுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தமிழ் தன் மக்களையும் படிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணான். தனக்கு ஏற்பட்ட உணர்வை தன் மக்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக ஊர் செவத்தில் ஒரு படத்தை வரையணும்னு அவன் முடிவு பண்ணான். எங்க அந்த பண்ணி பெரிய தப்பு. இதெல்லாம் எங்க பிள்ளைங்களோட சமமா உட்கார்ந்து பென்சில் தான் படிக்கிறியோ குட்டி சாக்கில உட்காராதா அல்ல. எல்லா பசங்களும் மேல உட்காரும் போது கீழே உட்காந்து அசிங்கமா இருக்கிற. அசிங்கமா இருக்கோ? இவன் அம்மனமா கேட்கிறான். வேணாடா என்ன விட்டுருங்கடா. ஐயோ விட்டுடா. அம்மா கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சு வாங்கடா போயிடுடா. அண்ணா விட்டுடா பிளீஸ்டா. அண்ணா விட்டுடா. அண்ணா விட்டுடா. அண்ணா பிளீஸ் விட்டு அண்ணா விட்டுருங்கடா. என்ன படிச்சு விட்டுருங்கடா. யார அண்ணங்கிற? உனக்கு நான் அண்ணனா? இந்த ஓல குடிசையில குடும்பமே உருண்டு கிடப்பீங்க. உனக்கு நான் அண்ணனா? எனக்கு நீ தம்பியாடா? கூடாத பெரும்ப. உனக்கு என்ன மாலை வண்டி கிடைக்க, மயிறு வண்டி கிடைக்க? யாரு வேலை கிடைக்க? எவ்வளவு தெரியும் உனக்கு? மூச்சிக்கல கால் வைத்து கஞ்சிக்கு உச்சி வெயில்ல ராப்பகலா வேலை செய்ற உனக்கு எங்க பிள்ளைங்க படிக்கிற படிப்பு கேக்குதோ? அம்மா என்ன நம்பி நானே கடன் வாங்கிருக்கடா. இல்லடா அப்பா அசிங்கப்படுத்திடுவாங்க. பரதேசி
ஐயா பார்த்துங்க ஐயா அடிக்கிறாங்க ஐயா இல்லைங்கய்யா மன்னிச்சு விட்டுடுங்கய்யா ஐயா காப்பாத்துங்க ஐயா எங்க அம்மாக்கு என்ன விட்டா யாருமே இல்லையா அம்மா அனாதை ஆயிடுயா ஐயா என்ன விட்டு செல்வா புக்கு முடிஞ்சிடுச்சுடா. முடிச்சிடும் தலைவரே. ஐயா தூக்கி வீசுறா. இவ்வளோ அசிங்கப்படுத்துற அளவுக்கு நான் என்னென்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பா? ஏண்டா உங்க அப்ப கேவலம் 5 ரூபாய்க்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயில்ல நின்னு எனக்கு எண்ணெயை தேய்ச்சி விட்டுட்டு போவான்டா. ஆனா இன்னைக்கு நீ எங்களையே எதிர்த்து பேசுற. நாளைக்கு வேற என்னென்னலாம் பண்ணுவேன்னு யாருடா தெரியும்? இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? எல்லாம் பார்த்த இடத்துல கண்டு குண்டமா வெட்டி போட்டு. ஏண்டா எவ்வளவு தைரியம் உனக்கு? யாரும் பாக்குறேன். இந்த கொலைதான் கலிவரதனோட அரசியல் வாழ்க்கைக்கு அடித்தளமா அமைஞ்சது. அரசியலுக்கு போன கலிவரதன் வேங்கை நல்லூர் மக்களை படிக்க விடாம பண்ண எடுத்த 1000 தான் வறுமை. அரசாங்கத்திலிருந்து வர எந்த திட்டங்களையுமே இந்த ஊருக்கு வரவிடாம செஞ்சான். அடுத்த வேற சோத்துக்கே வழி இல்லாம என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறவங்க வேற எதை பத்தியுமே யோசிக்க மாட்டாங்கன்னு அவன் நம்பினான். நீங்க என்ன டாக்டரா இன்ஜினியரா என்ன ஆக போறீங்க? நல்லா படிச்சா இதெல்லாம் ஆகலாம்யா. ஆக்குவமா ஆக்குவ விட்டா அவனை வாயில இன்ஜினியர் ஆக்கிடுவ போல. என்னென்ன இப்படி சொல்றீங்க? பின்ன என்னம்மா ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு மூட்டை தூக்கியாவது கஞ்சி ஊத்திடுவான்னு சந்தோஷப்படுவியா? இந்த கால் வயிறு அரை வயிறு கதையெல்லாம் என்னோட போகட்டும்னு வாழ்க்கை பூரா நான் பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல. என் புள்ள படிக்கணும். அவன் வாழ்க்கைய அவன் தான் முடிவு பண்ணணும். சின்ன வயசுல நான் பார்க்காத கஷ்டமா? இன்னும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என் பிள்ளைக்காக நான் சமாளிப்பேன்னு. பாப்போம் பாப்போம். இந்த வீரவசனம் பேசின எத்தனை பேரை நான் பார்த்திருக்கேன். எல்லாம் 3ஆம் வகுப்போட மெக்கானிக் ஷாப்ல தான் நிக்கும். ஓ வீராப்பு எத்தனை வருஷத்துக்குன்னு பாப்போம். பைப்ல தண்ணியா வரல போர்ஸ் பத்தி அதுக்கு ஒரே ரோஜா நீ என்ன பேப்பரும் கைமா கிளம்பிட்ட? புள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்ல, அதுக்கு தான் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ண ஐயாதுரை வீட்டு வரைக்கும் போறேன். நான் இருக்க நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா? இப்படி உங்க அப்பனும் ஏன் அப்பனும் நினைச்சதுனால தான் நாம இன்னும் இப்படியே இருக்கோம். இல்லன்னா மட்டும் நம்ம கலெக்டர் ஆயிருப்போமா என்ன? கலெக்டர் ஆயிருப்போமான்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா இதை விட நல்லாதான் இருந்திருப்போம். சரிக்கா, இன்னைக்கு வயித்த கட்டி வாயை கட்டி படிக்க வச்சிடுறேன். நாளைக்கு வந்து மேல படிக்கணும். காலேஜுக்கு போனோன்னு வந்து நின்னா என்ன பண்ணுவ? இதே காரணத்தை எங்க அம்மா சொல்லிதான் என்ன பள்ளிக்கூடத்துக்கு போக விடாம பண்ணிடுச்சு. என் வயசு பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நான் மட்டும் அதே பள்ளிக்கூடத்து வாசல்ல கிழிஞ்ச பாவடியோட பூ வித்துட்டு இருந்தேன். அந்த வலியும் வேதனையும் எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் புள்ளைய எப்படியாச்சும் படிக்க வச்சிருவேன். என்னை விட இவ்ளோ கஷ்டப்படுற நீயே உன் புள்ளைய படிக்க வைக்கும் போது என் புள்ளையும் படிக்கணும்னு சொல்லிச்சு. நான் தான் புரிஞ்சுக்காம அடிச்சிட்டேன். அன்னைக்கு பொன்னி சாதாரணமா பேசின வார்த்தைகள் பூங்கோதையோட வாழ்க்கையவே மாத்த போகுதுன்னு அவளுக்கு தெரியாது. பதவியிலிருந்து இறங்கின கலிவரதனை எப்படியாவது கொல்லணும்னு அவங்க கட்சிக்காரங்களே முடிவு பண்ணாங்க. ஆனா ரவி பொண்டாட்டியோட லாரி எடுத்து கொண்டுட்டாங்கண்ணா. சிவாவை குடும்பத்தோட கொளுத்திட்டானுங்கண்ணா. ஆனா ரமேஷ் என்னன்னு தெரியலண்ணா. ஆனா எல்லாமே வெற்றி சொல்லி தானே செஞ்சேன். என் தங்கச்சிக்கு என்ன விட்டா வேற யாரும் இல்லைண்ணா. இது ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டுனா. ஆனா ஆனா எனக்கு எதுவுமே தெரியாதுண்ணா. விட்டுனா ஆனா வெற்றினா ஆனா வெற்றினா எல்லாமே நீ தானே செஞ்ச. வெற்றினா நான் பார்த்து வளர்ந்தவன்டா நீ. கேவலம் பதவிக்காக என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் கொண்டுட்டியாடா. இப்ப நானும் என் பேத்திய மட்டும் தானே இருக்கோம். எங்களை இதோட விட்டுறா. நான் அரசியலை விட்டு போயிடுறேன்டா. கல்வர்தா ஏன்டா இப்படி மாறிட்டு எங்களை விட்டுறா.
அச்சோ என்னம்மா ஆச்சு? ஏமா அழுகுறீங்க? அந்த அங்கிள் அடிச்சிட்டாங்களா? நாம 2 பேரும் சேர்ந்து அந்த அங்கிள் அடிச்சிடலாமா? எங்களை விட்டுறா, நாங்க இந்த ஊரை விட்டு அழாதம்மா. போயிடுறோம். அங்கிள் இப்போ பாப்பாக்கு சாக்லேட் தருவனா, சமத்தா அழாம சாப்பிடணும்னு சொல்லும். எனக்கு எதுவுமே தெரியாதுண்ணா, மன்னிச்சு விட்டுருண்ணா. டேய், இது வரைக்கும் கெஞ்சி கதறி அழுது எவனை தப்பிச்சதா சரித்திரமே இல்லடா. ஆனா மறுபடியும் ஏன்டா அதையே பண்றீங்க? திருந்தவே மாட்டீங்கல்ல? டேய் செல்வா, தலைவரே, புக்கு முடிஞ்சிடுச்சுடா. சரிங்க தலைவரே. சொன்னா கேளுப்பா. எங்களை விட்டுறா, பழசெல்லாம் மறந்துட்டேடா பாவி. டேய், டேய், மேல இருக்கும் போதே என்னென்ன அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கணும்டா. புதுசா ஒருத்தன் மேல வரும்போது கீழே இறங்க மாட்டேன் நடம் பிடிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? இப்ப நடக்கும் பாரு. ஏய், சொன்னா கேளுப்பா. ஏய், கலிவரத்தை வேணாம்டா. டேய், ஏய், சொன்னா கேளு. அதிகாரத்தில் இல்லாத போதுதான் ஆபத்து ரொம்ப அதிகம்னு உணர்ந்த கலிவரதன் தனக்கு எதிரிகளே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணான். தமிழகம் எங்கும் மழை பெய்யாததால் அந்த வானத்தை கண்டித்து மாபெரும் உண்ணும் விரதம். தமிழகத்தில் மழை பெய்யும் வரை தொடரும் போராட்டமா? அட பாவிகளா, விட்டா வெயிலுக்கே கருப்பூட்டி காட்டுவனும் போல. அப்புறம் 12வது முடிச்சிட்ட, அடுத்து என்ன பண்ண போற? மெக்கானிக் ஷாப்ல வேலைக்கு போயிட்டு இருக்கேன். 2 வருஷத்துல நானே கடை போட்டுருவேன். நல்லா படிக்கிற பையன் மேற்கொண்டு படிக்க வேண்டியதானடா. உங்க அம்மா ஏதாச்சும் சொல்லிட்டாங்களா? அம்மாலாம் ஒன்றும் சொல்ல. ஸ்கூல் முடிஞ்சோடனே காலேஜ்லாம் பணக்கார பசங்களுக்கு தான். 2 நாள் உடம்பு சரியில்லைன்னா 3ஆவது நாள் சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அப்ப முதல்ல வேலைக்கு போக வேண்டியதானே? ஏன்டா படிக்க வர்றீங்க? திறமை இருக்குன்னு காட்டிட்டு அந்த திறமையை குழி தோண்டி புதைச்சிருவீங்களா? நீ ஆயிரக்கணக்கா காரணங்கள் சொன்னாலும் உன் பின்னாடி வர்ற பசங்க காரணம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீ படிப்பை நிறுத்திட்டு போயிடுவ. உன்னை பார்த்து 10 பேர் நிறுத்துவான். ஆனா ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கோ, நீ விட்டுட்டு போறது உன்னோட படிப்பு மட்டும் இல்ல. நீ இப்ப விட்டுட்டு போற, உன் பின்னாடி வர்றவன் முயற்சி கூட பண்ண மாட்டான். யோசிச்சு முடிவெடு. டேய் டேய் டேய், அங்க எங்க ஓடுற? அங்க போற உன்னையும் கல்லு தூக்க விட்டுருவான். ஐயா துரை இந்த ஊரை மாத்தணும்னு பல வருஷமா போராடிட்டு இருக்காரு. ஆனா இது வரைக்கும் எதுவுமே மாறல. மணி சார் இல்லம்மா, நான் பயாலஜில நல்ல மார்க் வாங்கியிருக்கேன்னு சொன்னாரு. அதனால என்ன இப்ப? அதனால என்னை எம்பிபிஎஸ் படிக்க சொன்னாருமா. இது போய் கடையில கொடுத்துட்டு வா போ. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ற? ஐயோ ஐயோ, நீ கீழே கொட்டினது பூ வெள்ளடி. நம்ம ஒரு நாள் சாப்பாட்ட அன்னைக்கே சொன்னாங்க புள்ளைக்கு கஷ்டத்தை காட்டி வளர்க்கணும்னு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். 3 மாசம் வாடகை பாக்கி. அதுல உன் அப்பனுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கே வட்டி கட்ட முடியாம கடைக்காரங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தோ கொட்டனியே, இந்த பூவை வச்சுதான் பொழப்பு ஓடின்னு இருக்கு. இதுல வந்து நீ மேல படிக்கணும்னு வேற சொல்ற. அதான் படிக்க வைக்க முடியலல்ல, முன்னாடியே நிறுத்திருக்கலாம்ல. வாழ்க்கை பூரா இப்படியே போகுதுன்னு நினைச்சேன். நடுவுல உங்க அப்பனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. படிக்க வைக்கத பணம் இல்லன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் பெத்துக்கிறீங்க? ஓடி வெளியே. டேய் தம்பி, வண்டி ஸ்டார்ட் ஆகல, என்னன்னு கொஞ்சம் பாருடா. ப்ரோ, நீங்க என்ன இங்க பண்றீங்க? காலேஜ் ஜாயின் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஒரு சின்ன சிச்சுவேஷனா தான். அப்படியா ப்ரோ? சரி, வண்டியை ரெடி பண்ணி வைங்க, நான் ஈவினிங் வந்து எடுத்துக்கிறேன். டேய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எந்திரி. நான் தான் உன்னை இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் என்னமோ உன்னை வேலை செய்ய சொல்ற மாதிரி உம்மா எப்போ பார்த்தாலும் என்ன திட்டிகிட்டே இருக்குடா. சார், நான் அப்படியே அந்த ஸ்பேனர் எடு. ஏய், நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நல்லா படிக்கிற பையன் நீ, உனக்கு எதுக்கு இந்த வேலை? அம்மா தான் எதுவும் புரியாமல் பேசுனா நீமாண்ணா. இது வரைக்கும் படிக்க வைக்கவே படாத பாடு பட்டுருச்சு. இதுக்கு மேலேயும் கஷ்டப்படுத்தினா நல்லா இருக்காதுண்ணா. சில பேருக்கு ஈஸியாக கிடைக்கிறது, நம்ம அலைஞ்சி திரிஞ்சு நாய்ப்படாத பாடுபட்டால் கூட கிடைக்க மாட்டேங்குது. டேய், அதுக்கு இல்லடா, ஒரு குப்பத்துக்கு ஒரு மெக்கானிக் பண்ணி போதும்டா. டேய், உன்னை யார் இங்கே வர சொன்னா? போடா, இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சே, புள்ளைய வேற அடிச்சிட்டோம்.
ஐயோ எவ்வளவு தேய்ச்சாலும் அறத்தான் அண்ணா, செய்யுது. அண்ணா, என்னம்மா என் புள்ள ஒரு மாதிரி படுத்து கிடக்குறானே பயமா இருக்கு என்ன வந்து நம்ம என்ன விமலா பாருங்க ஏய் வாடா என்னமா சொல்ற விமலா அம்மா அம்மா விமலா அம்மா யோ நாடி பிடிச்சு பாரியா அண்ணே முடிஞ்சு போச்சுனே ஐயோ என் புள்ள நானே பறி கொடுத்துட்டேனே என்னாலும் சரி பாடி ஆதிபதி தூக்கு டேய் அங்க போனா பாடி உடைச்சு தான் கொடுப்பாங்க மா நான் பாஸ் ஆயிட்டேமா வருங்கால டாக்டர் பூவிக்க சொல்றேன் கலிவரதன் உருவாக்கின வறுமையினால விமலா இருந்த அதே நேரத்துல விதி கலிவரதனையே என்ன தேடி வர வச்சு. பதவி இல்லைன்னா காரு கூட மதிக்கப்படுது. டேய் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு மெக்கானிக்கு ஃபோன் போடு. தொடாதடி என் புள்ளையா. உன் விஷம் புடிச்ச நாக்காலதான் நீ சொன்னதை கேட்டு என் புள்ளைய பறி கொடுத்துட்டு நிக்கிற. அன்னைக்கு என் புள்ளைய வேலைக்கு அனுப்பியிருந்தா கூட என்ன திட்டிக்கிட்டாவது உயிரோட இருந்திருப்பா. உன்னோட பேச்சை கேட்டு படிக்க வச்சதுனால இன்னைக்கு பறி கொடுத்துட்டு நிக்கிற. ஓ சார் சொல்லுங்க சார். காலேஜ்ல வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. பசங்களை அனுப்பி வை. சரிங்க சார். டேய் காலேஜில் வண்டி ஏதோ ரிப்பேரா போயிட்டு வந்துருங்க. என் பொண்ணு மண்ணுக்குள்ள போன மாதிரி உன் புள்ளைய மண்ணுக்குள்ள தாண்டி போவா. சார் வெல்கம் சார். என்னடா வேறு காலேஜ் நடத்துற? என்ன இதெல்லாம்? இதுக்கெல்லாம் அவன் தானே காரணம். இத்தனை பேர் இருக்கீங்க, ஒருத்தனை ஹேண்டில் பண்ண முடியல. காலேஜ் டிசிப்ளின் இல்லாம மாத்திட்டீங்க. செல்வா பையன் எதுவுமே இல்லாத குப்பத்து பசங்களுக்காக எல்லாத்தையுமே கையில வச்சிருக்கிற கலிவரதனை வச்சு ஒரு மயிரும் புடுங்க முடியாது. நான் எதுக்கணும்னு முடிவு பண்ணேன். யோ சேகவேரா ஒன்னதான் நாங்க யாருன்னு தெரியுதா? சார் நீங்கெல்லாம் ஏதோ வழி மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிஹெச்டி மேன படிக்கிற பிள்ளைன்னு இப்படித்தான் இருக்கணும். புக்கும் கைமா சுத்துருப்பாரு. சார் எப்படி குளிக்கும் போது கூட புக்கு படிச்சுட்டு தான் குளிப்பீங்களா? புக்கு நடந்துடாது. என்ன காமெடியா? சேச்சா டேய், என் பசங்க சீட் கேட்டா பிரின்சிபலே சீட் அலாட் பண்ணி சைன் போடுறான். நீ என்னடா ஹையர் எஜுகேஷன் போர்டுல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் மிரட்டினியாம? இல்ல சார், நான் அவங்கள மிரட்டல சார். யாரோ கலிவரதன் ஒரு புறம்போக்கு. அண்ணன் தான்டா கலிவரதன். இஸ் இட்? நீங்க தான் அந்த புறம்போக்கா சார்? glad to meet you. சாரி சார். என்ன நக்கலா? ஆமா நக்கல் தான் சார். சார் 40% மேனேஜ்மெண்ட் சீட்டு, 60% கவர்மெண்ட் சீட்டு. நீங்க மேனேஜ்மெண்ட் சீட்டு எடுத்துக்கிறீங்க. இந்த கவர்மெண்டோட 60% சீட்டையும் இந்த நிக்கிறான் பாருங்க. இந்த மாதிரி பணக்கார வீட்டு பசங்க பேருக்கு பின்னாடி ஸ்டைலா ஒரு டிகிரி போட்டுக்கிறதுக்காக ஆட்டை போட்டுறீங்க. அப்புறம் எப்படி சார் நல்லா படிக்கிற ஏழை பசங்களுக்கு இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும்? வருஷம் 250 ஏழை பசங்களுக்கு இங்க சீட்டு கொடுக்கணும்ல. அதே நீங்க ஓஎம்ஆர் ஷீட்ல ஃபோர்ஜரி ஆள் மாறாட்டம் பண்ணி, இதெல்லாம் பழைய வரலாறு. புரியல? ஹிஸ்டரி. இனிமே நான் இந்த காலேஜில் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடக்காது சார். ஒரு சீட்டு கூட வெளியே போகாது. டேய் செல்வா, தலைவரே சேகுவர புக்கு ஒன்று ஆர்டர் பண்றேன். பண்ணிடலாம் தலைவரே. நான் நினைச்சா நாளை காலையிலேயே என் பையனை இந்த காலேஜில் சேர்க்க முடியும். அதை நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்ப கிளாஸ் ஓகே. செல்வா, பிரின்சிபல் போய் பாடுற. அவனை தூக்க சொல்லு, இல்ல நம்ம தூக்கிடுவோன்னு சொல்லு. டேய் வேலை முடிஞ்சிச்சு, போய் கூட்டு வா. டேய் அங்க என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் போடா. டேய்
தாண்டா உங்களெல்லாம் உள்ள விடக்கூடாதுங்கிறது. ஏய் பிளட்டி ஸ்கவுண்டர். நம்ம அவனை அடிச்சோன்னா அதுவே பிரச்சனையாகி அவன் பெரிய ஆள் ஆயிடுவான். டேய் டேய் வாட்ச்மேன் போடாங்க. அரே பிரியா, யார் உன்னை உள்ள விட்டா? யார் வர சொன்னா? அண்ணன் வர சொல்லுச்சு. ஓ, உங்க அண்ணன் ரொம்ப பிஸி இல்ல? இரு வர. அப்பா ஃபோன். ஹேய் சொல்லுடி, உன் மேட்டரை பத்தி தலைவர்கிட்ட பேசிட்டேன், முடிச்சிடலான்னு சொல்லிட்டாரு. உனக்கு பண்ணாம யாருக்கு பண்ண போறேன்? அடுத்த வாரமே ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சிடலாம். சந்தோஷம் தானே? அதெல்லாம் நீயே. டேய் செருப்பு எடுத்து போடுற. இதயம் நொறுங்கும் ஓசை கேட்டேனோ, காயமின்றி வலிகள் உணர்ந்தேனோ. முடிச்சிடலாம். வேலை முடிஞ்ச உடனே பாரிஸ் டூர் போறோம். என்ன டேய் செருப்பு எடுத்து போடுற. நிலைகள் தடுமாறும், நெஞ்சில் ஒரு பாரம். என் பிறப்பில் என்ன பாவம், என் சாதி என்னும் சாபம். காணும் திசையெல்லாம் பல கடவுள்கள் சிலையோ. இருந்தும் அட எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலையோ. காணும் திசையெல்லாம் பல கடவுள்கள் சிலையோ. இருந்தும் அட எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலையோ. ஓர் முறை குனிந்திரு, ஓர் முறை குனிந்திரு. இதயம் நொறுங்கும் ஓசை கேட்டேனோ, காயமின்றி வலிகள் உணர்ந்தேனோ. டேய் பொறம்போக்கு, வேலை முடிஞ்சா வெயிட் பண்ண மாட்டியா? நான் கலெக்டர் வேலையை பாக்குறேன், கலெக்டர் வேலையோட பாக்குற புடுங்கி. 500 ரூபாய் கூலிக்கு 5000 ரூபாய் சட்டையை நாசம் பண்ற போறது. காணும் திசையெல்லாம் பல கடவுள்கள் சிலையோ. இருந்தும் அட எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலையோ. காணும் திசையெல்லாம் பல கடவுள்கள் சிலையோ. இருந்தும் அட எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலையோ. ஓர் முறை குனிந்திரு, ஓர் முறை குனிந்திரு. எந்த அடியும் படல, ஆனா வலிக்குதில்ல. அடிபட்ட வலி ஆறிடும், ஆனா அவமானப்பட்ட வலி ஆறவே ஆறாது. சின்ன வயசுல நானும் துருதுருன்னு தான் இருந்தேன். ஏரியா பசங்க நல்லா கிரிக்கெட் விளையாடுறேன்னு சொன்னதுக்காக நானும் விளையாட்டா போய் சேர்ந்தேன். எல்லாரும் சொன்ன மாதிரி நல்லா விளையாடவும் செஞ்சேன். தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல எவ்வளவு ஜெயிச்சாலும் அங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். மேலே போகவே முடியல. அப்பதான் புரிஞ்சது, கிரிக்கெட்டுக்கும் சரி வாழ்க்கைக்கும் சரி ஜெயிக்கிறதுக்கு திறமை மட்டும் போதாது, நாம எங்க இருக்கோன்றது ரொம்ப முக்கியம். நீ சின்ன பையன், இப்போ உனக்கு எதுவுமே புரியாது. ஆனா புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த உலகத்துல உன்னால வாழ முடியும். ஹே என்னப்பா என்கிட்ட சொல்லவே இல்ல, உண்மையாவா பண்ண போற? சூப்பர்ப்பா. இங்க பாரு நேபாளியா, எதுக்கு நீ இப்படி பண்றேன்னே தெரியல. ஆனா நீ பண்ண நினைக்கிறது நடக்காத காரியம், அது எனக்கு தெரியும். இந்த பசங்களுக்கு புரியலையா? என்னடா பேசுறீங்க? வாப்பா, நீ இந்த முடிவை எடுப்பேன்னு எனக்கு தெரியும்பா. அந்த காலேஜ்ல அவ்வளவு கொடுமையும் பார்த்துட்டு நீ சும்மா இருந்தனா கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பெருசா செய்வேன்னு எனக்கு தெரியும். நீ அவனை அங்க அடிச்சிருந்தா கூட அவனுக்கு வலிச்சிருக்காது. ஆனா நீ பண்ண போறது அவனுக்கு வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாது. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கியா?
இதுக்காக நான் மட்டும் இல்ல, இந்த ஊரே கஷ்டப்பட்டாலும் அத சந்தோஷமா ஏத்துப்போம். சுண்ணாம்புனால எதிர்மறையா தான் பேசுவான்னு எல்லாரும் நினைக்கிறீங்க. அதுவும் உண்மைதான். எனக்கும் தெரியும்டா, என்னால முடியலடா. எத்தனை குழந்தைகளை என் கையால எடுத்து புதைச்சிருக்கேன். இன்னும் எத்தனை வருஷம் இந்த குழந்தைகளோட சாவ பார்க்கறது? முயற்சி பண்ணி முடியாம போனதுனாலதான் தற்கொலை பண்ணிக்கிறான். நான் முயற்சி பண்றதுக்கு முன்னாடியே தடுத்துடலாம்னு தான்டா அப்படி பேசினேன். முயற்சி பண்ணி தோக்குறத விட முயற்சி பண்ணாம இருக்கிறதா பெரிய தப்புன்னு இப்பதான்டா எனக்கு புரிஞ்சது. நீ பண்ணு, இந்த ஆட்டி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன்டா. நீ பண்ணுடா, நீ பண்ணு. என்ன ஒண்ணுமே புரியலையா? குட்டி என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டான். அன்னைக்கு காலேஜில் நடந்த சம்பவத்தை நீ வேணும்னா மறந்திருக்கலாம். ஆனா இந்த சின்ன பையனோட வாழ்க்கையில் நடந்த மோசமான சம்பவம் அது. அவன் வாழ்க்கை பூரா அவனுக்கே தெரியாம பணக்காரர்களை பார்த்தா கூட முயற்சி கூட பண்ணாம எல்லா வாய்ப்பையும் விட்டு கொடுத்துட்டே போயிடுவான். அதிகாரம் இருக்கிறவன் என்ன வேணும்னாலும் பண்ணலாம், ஆனா நம்மால எதுவும் பண்ண முடியாது. இதைத்தான் நீ அவருக்கு சொல்ல விரும்புறியா? அந்த சின்ன பையனை இவ்வளவு மோசமா நடத்தினத பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? நம்ம முன்னேறாத வரைக்கும் நம்மளை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். முதல்ல நமக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவானுங்க. நம்ம மூடிட்டு சும்மா இருந்தோம்னா நம்ம குழந்தைகிட்ட நமக்கு திறமை இல்லைன்னு சொல்லுவானுங்க. ஒதுங்கி போறா ஒதுக்கிடுவானுங்க. அதுதான் உன் மனசுல இருக்கிறத நானே சொல்லிட்டேன். என்ன சொன்னீங்க? நீ அதே காலேஜில் படிக்க போறேன்னு சொன்ன. 70 வருஷத்துக்கு முன்னாடி ரோட்ல துண்டு போட்டுட்டு போறான், எடுத்து இடுப்புல கட்டிக்க சொல்லுவான், இல்லைன்னா அடிப்பான். இத பார்த்த நம்ம தலைவரு ரோட்ல தானே துண்டு போடக்கூடாது சொன்னா, நீ மேடைக்கு வா, நான் உனக்கு துண்டு போடுறேன், நீ எனக்கு துண்டு போடு. அப்படி போட்ட துண்டுடா இது, தலைவர் போட்ட துண்டு. நான் சொன்ன ஒரு சின்ன பொய் தான் அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அந்த நம்பிக்கை உண்மையாவதும் பொய்யாவதும் அது உன் கையில தான் இருக்கு. வணக்கம் சார். வணக்கம். இவ்வளவு பசங்க தான் சார் வந்திருக்காங்க. இங்க பாருங்க பசங்களா, உங்கள சில பேருக்கு அப்பா இல்லாம இருக்கலாம், அம்மா இல்லாம இருக்கலாம். நீங்க வேலைக்கு போனா தான் குடும்பத்தையே காப்பாற்ற முடியும் எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்களையெல்லாம் நான் ஏன் இங்க வர சொன்னா, நீங்க எல்லாருமே 12th நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க. இன்னும் 1 மாசத்துல இந்த காலேஜ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரப்போகுது. நீங்க நல்லா படிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல உங்களால பாஸ் ஆக முடியும். ஏசிலியே பிறந்து ஏசிலியே வளர்ந்து கான்வென்ட்ல படிச்சு கோச்சிங் கிளாஸுக்கு போற பசங்களை வேலை செஞ்சு படிக்கிற நம்ம எப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல தோக்கடிக்க முடியும் தான் யோசிக்கிறீங்க. என்ன பண்றது, நம்ம சிஸ்டம் அப்படித்தான் இருக்கு. இதையும் தாண்டினா கூட கண்ணிங்கா ஒரு கேட்டை போடுவானுங்க. படிக்கிறத தவிர வேற வேலையே இல்லாத பசங்களை விட வேலை செஞ்சு படிக்கிற பசங்க தான் சாதிச்சிருக்காங்க. எடிசன்ல இருந்து பில்கேட்ஸ் வரைக்கும் அப்படித்தான். பணக்கார குடும்பத்தில் பிறந்து அர்ஜென்டினால் டாக்டரா இருந்த சேகுவேரா தான் சம்பந்தமே இல்லாத கியூபா விடுதலைக்காக போராடினார். அங்க மந்திரி பதவி கிடைச்சப்போ அதை வேண்டாம்னு சொல்லிட்டு பொலிவியாவுக்கு போய் அவங்களுடைய சுதந்திரத்துக்காக போராடினார். வாழ்க்கையில எல்லாமே இருந்தும் அவரே ரிஸ்க் எடுக்கும் போது இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லாத நாம ஏன் ரிஸ்க் எடுக்க கூடாது? கீப் திஸ் இன் மைண்ட். இஃப் யூ ரிஸ்க் நத்திங், யூ ரிஸ்க் எவ்ரிதிங். Mr. Che, what the hell is happening here? Who are all these people? Get up. சார், இவங்கெல்லாம் நம்ம காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற குப்பத்திலிருந்து வர்றாங்க. அடுத்த மாசம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரப்போகுது இல்லையா, அது விஷயமா அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். Who gave you the permission to do all this? இல்ல சார், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு 7 கிலோமீட்டருக்கு ஒரு காலேஜ் இருக்கு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறத இந்த மாதிரி நல்ல பசங்களை உருவாக்குறதுக்கு தானே. ஏன் ஒவ்வொரு காலேஜ்லயும் படிக்க வாய்ப்பு இல்லாத இந்த மாதிரி பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க கூடாது? Che, you're crossing your limits. நான் எப்ப சார் லிமிட்ஸை கிராஸ் பண்ணேன்?
ஏதோ ராஜஸ்தான்ல 3 பேரு ஆள் மாறாட்டம் பண்ணி பாஸ் ஆனாங்களே அதை சொல்லிட்டா சார்? இல்ல பீகார்ல ஒரே கோச்சிங் சென்டர்ல சேர்ந்த 15 பேர் பாஸ் ஆனாங்களே அதை ஏதாச்சும் சொல்லிட்டா சார்? இல்ல பப்ளிக் எக்ஸாம்ல கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பாஸ் ஆகிறதுனால உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் கல்லா கட்ட முடியாதுன்னு இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறீங்கன்னு அப்படி ஏதாச்சும் சொல்லிட்டா சார்? நான் தான் எதுவுமே சொல்லியே சார். நீ வேணா ஒரு காலேஜ் கட்டி உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கோ. பட் ஹியர் இட்ஸ் நாட் அலவுட். சார் என்ன சார் காமெடி பண்றீங்க? இந்த காலேஜ் தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்குது. மயிறு நாங்க சொல்றத நீ கேட்க. ச்சே, அட்மினிஸ்ட்ரேஷனே கேவலம் இதே பசங்களுக்காக பச்சிக்காது. They will make sure that you will have no future. வாங்க சார். இவங்க தான் நீ சொன்ன பசங்களா? கிழிஞ்ச பேண்ட கீரி புள்ள மண்டையுமா? சார் 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 அறிவுங்கிறது ஜீன்ஸ் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளேயே மண்டை மசூருக்குள்ளேயே இல்ல சார். அது தலைக்குள்ள கொல 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 கொலன்னு ஒரு ஐட்டம் இருக்குல்ல சார், அதுலதான் இருக்குன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க சார். நான் சொன்ன மாதிரி என் பையனை இங்க சேர்த்துட்டேன். இப்ப நீ என்ன பண்ண போற? உட்கார். நீ சேர்த்துட்ட, நான் சேர்க்க போறேன். அடுத்த மாசம் இந்த பசங்கள்லாம் இதே காலேஜில் படிப்பாங்க. அதையும் பார்ப்போம். சார், எனக்கு சவால் புதுசு இல்லை, அந்த பசங்களுக்கும் தான். ஆனா அவங்க படிக்க போற ஒவ்வொரு சீட்டுக்கு பின்னாடியும் இவ்வளவு பெரிய பொருளாதார அரசியல் இருக்குன்னு அன்னைக்கு தான் அவங்களுக்கு புரிஞ்சுது. இரு எந்த பசங்களே உள்ளே கொண்டு வந்தியோ அவங்கள வச்சே நான் உன்னே வெளியே அனுப்புறேன். நீ எப்ப படிக்க ஆரம்பிச்சியோ அப்பவே நீ ஜெயிச்சிட்ட. இப்ப வந்திருக்கிறது வெறும் ரிசல்ட் தான். என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், நீ போய் பாரு. ஃபெயில் தானே எனக்கு தெரியுமே. நம்ம பாஸ் ஆக கூட தான் உனக்கு அந்த எக்ஸாம் எழுதுறானுங்க. நான் தான் ஹாப்பியா சொன்னடா நம்மளால முடியாது. நீ எதுனா முயற்சி பண்ணி வீணா போறீங்க. நினைச்சது எதுவுமே நடக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்ட குட்டியும் ஏமாற்றத்தோட வாழ பழகிட்டான். இங்க பாரியா, நான் சின்ன வயசுல பூ வித்திருக்கேன், பாத்திரம் கழுவிருக்கேன், டீ கடையில வேலை செஞ்சிருக்கேன். ஆனா இது எதுவுமே நான் எனக்காக பண்ணலையா. ஒரு நாள் செத்துலான்னு முடிவு பண்ணி விஷம் குடிக்க போனேன். கடனை கொடுக்க வக்கில்ல உனக்கெல்லாம் என்ன மரியாதை? மட்டும் என் வட்டி வரலன்னு வெச்சுக்க, நடக்கிறதே வேற. கடன் வாங்கி வாழ்றதுக்கு செத்து போறதே மேலு. நீ மட்டும் இல்லன்னா நான் அன்னைக்கு செத்து போயிருப்பையா. எனக்கு பெருசா எந்த ஆசையும் இல்ல சாமி. வாழ்க்கையில ஒரு நாளாவது கடன் இல்லாம வாழணும். புள்ள போகும்போது அழக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் ஒருத்தி. நான் கூட நம்மள மாதிரி பசங்களாம் இதுக்கும் ஆசைப்படக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன்.
ஆனா நீ எந்த காலேஜுக்கு சும்மா போனதுக்கு அடிச்சாங்களோ அதே காலேஜுக்கு படிக்க போற. நீ மட்டும் நல்லா படிச்சு டிகிரி வாங்கிட்ட, நானும் நல்லா படிப்பேன். அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காகவும் குட்டி தன் மேல வச்ச நம்பிக்கைக்காகவும் காலேஜுக்கு படிக்க வந்த நெப்போலியன் தன்னோட பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நம்பினான். ஓ நீயா? என்ன பிரின்சிபல்கார் ரிப்பேரா? வர சொன்னாரா? எங்க டூல்ஸ் பாக்ஸை காணோம்? ஓ பேக்ல இருக்கா? சரி, அன்னைக்கு உங்க கூட ஒரு கேரக்டர் வந்துச்சு, அவன் வரல? அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான். ஏன் அங்கே ஏதாவது கார் ரிப்பேரா என்ன? நீ இல்லாம அவன் ரிப்பேர் பண்ணிடுவானா என்ன? அது அவனே பார்த்துப்பான். என்ன நீட்டா ட்ரெஸ் பண்ணியிருக்க, அழுக்காயிராது? இனிமே ஆகாது. எங்க காரை காணோம்? ஓ உள்ள இருக்கா? சரி நான் போய் சொல்றேன், நீ இங்கே வெயிட் பண்ணு. டேய், உள்ள போன வெளியே வரமாட்டேன். இங்க பாரு. என்ன ப்ரோ ஃபர்ஸ்ட் நாளே ஸ்லோ மோஷன்ல வந்துட்டு இருக்கீங்க? ஓ மெக்கானிக் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பரவாயில்லையே. அதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிட்டீங்களா? ஓகே, எனிவே see you later bro. ஓகே பை ப்ரோ. அன்னைக்கு நம்மளை இன்சல்ட் பண்ணான்ல, இன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறேன். Phones are not allowed in my classroom. நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. என்ன அடிக்க போறியா? You don't have any rights to touch me. பழைய பஞ்சு டைலாக் தான் இருந்தாலும் ஒரே ஒரு தடவை சொல்லிக்கிறேன். யாரும் புதுசா கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்றா என்னம்மா கண்டேன், என்ன உனக்கு ஒரு டீசென்டான ப்ரொஃபஸரா தானே தெரியும். ஆனா 6 மணிக்கு மேல வெரி இன்டீசென்ட். எட்டி விரிச்சென்ன வையே, குடல் முதுகெலும்பு பிச்சுட்டு வெளியே வந்துடு. புரிஞ்சுதா? Students, listen to me. The more you know, the more you don't know. இன்னொரு பஞ்சு டைலாக் இருக்கு, மறந்துட்டு சாரி. என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. இன்னைக்கு இன்னும் 50 கேலரிஸ் பர்ன் பண்ணணும். டூட் ரொம்ப போர் அடிக்குது. கிளாஸ் போவோமா? ஏ ஆர் யூ பிளைண்ட்? ஏன்டா அடிச்ச? இல்ல நான் அடிக்கல. டூட் நீ அடிச்சியா? நான் எதுக்கு அடிக்க போறேன் டூட்? அப்ப என் ஃப்ரெண்டு போய் சொல்றானா? இல்ல நான் அப்படி சொல்ல. சாரி கேளு. இவகிட்ட என்ன பேசிட்டு இருக்க டூட்? பஞ்ச் வை டூட். உரைக்கிறான் அடிடியூட்.
பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டீங்களா? என்ன ஒரு பஞ்சுவாலிட்டி. சரி, சாப்பாடு வெயிட் பண்ணக்கூடாதுல்ல? இந்த பஞ்சுவாலிட்டி கிளாஸ் ரூமுக்கு வரதில்ல காட்டுறது இல்லையே. ஒருவேளை இங்கே விட்டு வந்துடுவீங்களோ? இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சி 75 வருஷமாது. அப்போ வாங்கின டேபிள் சேர் உடஞ்சி விழுந்தாலும் கூட மாற்ற மாட்டானுங்க போல. ஒரு ப்ரொஃபசர் பாடுற பாட்டா இது? அதுக்குள்ள மாத்திட்டாங்க. கொஞ்சம் வேணுமான்னு கேக்குறேன் பாரு. என்ன இதுவா? இது சிக்கன் பீஸ்மா கண்ணு. மட்டனா இருந்தா நானும் சாப்பிட்டிருப்பேன். மட்டன் விக்கிற வரைக்கும் எங்கம்மா, நம்ம சம்பளத்துக்கு சிக்கன் தான் வாங்க முடியும். இப்போ தாண்டா பிரியாணியை நிறுத்தி டயட் இருக்க ஆரம்பிச்சேன். மறுபடியும் பிரியாணியை சாப்பிட வச்சிருவோம் போல இருக்க. நல்ல வேளை ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. என்ன இருக்கு மேடம்? ஸ்வீட் அல்வா சாப்பிடுறீங்களா? என்னது அல்வாவா? ஏஞ்சி கிளம்புங்க, கிளாஸுக்கு டைம் ஆகுது. நான் இன்னும் சாப்பிட்டே முடிக்கலையே. சாப்பிட்டே இருக்கும் போதும் கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஒரு நாள் பண்ணி கிடந்தா அல்வா சாப்பிடுறீங்கன்னு தான் கேட்டோம். அமைதிப்படி பார்த்துருப்பாங்களோ? மேடம், நேத்து இதே நேரம் என் லஞ்ச் பாக்ஸ் நான் திறந்து பாக்குறப்போ அதுல இருந்த 2 முட்டையை காணோம். இதை யார் எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒன் திங், 4th பீரியட் முடிகிறதுக்கு முன்னாடியே ஸ்டாஃப் ரூமுக்குள்ள வந்ததும் நான் வரதுக்குள்ளேயே ஸ்டாஃப் ரூம் விட்டு வெளியே போனதும் ஒரே ஜென்டில்மேன். ஆத்தி கண்டுபிடிச்சிட்டானே. நாளை காலையில 8 மணிக்குள்ள அந்த 2 முட்டையை என் டேபிளுக்கு வரணும். அப்படி இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மாத்தி வச்சிடுறேன். வாட் கேன் ஐ டு ப்ரோ? மேத்ஸ் ப்ரொஃபஸர் வேற சொல்றேன். கம்பி எனக்கு தெரியுமான்னு தெரியல. ஒரு முட்டையில போய் ஸ்லிப் ஆயிட்டீங்களே சார். டிஷ்யூ பேப்பர்மா? எப்படி கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்? இருங்க இருங்க, உங்களுக்கு அங்க தண்ணி தனியா வெளியே வச்சிருக்கோமே. ஏன் இது மாட்டு மூத்தமா? இதுவும் தண்ணி தான். அப்ப நான் குடிச்சா என்ன? அது பழக்கத்திலே கிடையாது. பழக்கப்படுத்திக்கோ. எப்படி போனாலும் கேட போடுறானே. என்ன கிடையாது? Che, why are you always creating problems? பிரச்சனையா? ஏன் சார் குடிக்கிற தண்ணியை தனித்தனியா வச்சிருக்காங்க, அது பிரச்சனையா படல உங்களுக்கு? அதை ஏன்னு கேட்டா உங்களுக்கு பிரச்சனையா தெரியுதா? Che, you will face the consequences and I will make sure of it. I don't give a damn about your consequences. சவுண்ட் கேட்டீங்கல்ல, நல்லா இருந்தது இல்ல? நான் இங்க தான் தண்ணி குடிப்பேன். விருப்பம் எல்லாரும் பக்கத்து பிளாக்கில் போய் குடிச்சிருக்கேன். லஞ்ச் பீரியடே முடிஞ்சிருச்சா? பாத்தீங்களா சார் எவ்வளவு திமிரு? So, when we discuss about equal opportunities and job for everyone, the quality of education is decreasing and we cannot compromise the quality of education to increase the literacy level. It is not fair to follow reservation even after all these years. So, the question is, does India need reservation now? Anyone? இந்தியாவில் கடைசி மனுஷனோட பேர்லேருந்து மனசுலேருந்து ஜாதி போகிற வரைக்கும் ரிசர்வேஷனோட தேவை இருக்கும். Let's start the class now. Social exchange theory. You. It is the process of social. What process? It is the result of an exchange. It is a result of what? Sujit, you? This theory proposes that social behavior is the result of an exchange process. Sit down. மேம், இதான் மேம் நானும் சொல்லலாம்னு வந்தேன். Don't give any silly reasons to me. இல்லை மேம், நான் அப்படி சொல்லலை. How dare you talk like this in my class? I don't understand. Get out of my class. அச்சோ, சாரி. என்னப்பா தெரிஞ்சே கை போட்டுடுச்சு. டேய் வாங்கடா. அதையும் இதை சாப்பிடுவான்டா. பண்ணாலும் பண்ண வேண்டாம்.
ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிற பசங்களாம் எழுந்திரிங்க. இதில் எந்த பெருமையும் இல்லை. இதில் எந்த அசிங்கமும் இல்லையே சார். கம்மியர். இதில் ஸ்காலர்ஷிப் அப்டேட் பண்ண அப்ளிகேஷன் இருக்கு. போயிட்டு ஹெச்ஓடி பிரின்சிபல் ரிலவன்ட் ஸ்டாஃப் கிட்டலாம் சைன் வாங்கிட்டு வா. சார் இதில் உங்கள் பேர் இருக்குது சார். நீ முதல்ல போயிட்டு அவங்ககிட்ட சைன் வாங்கிட்டு வா, அப்புறம் பார்க்கலாம். சார் கிளாஸ் முடிஞ்சதும் போகலாமா சார்? நீ சைன் வாங்காத வரைக்கும் ஃபீஸ் பே பண்ணாதவன் கிளாஸில் அலோவ் பண்ணக்கூடாது. கெட் அவுட். டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி. Come to the staff room during break. Come after lunch, okay? Come tomorrow. Don't disturb me during class hours. சார் இல்லை சைன் ஒன்று கேட்டாங்க சார். I mean a phone call. Come later. Why are you roaming outside during class hours? Get librarian sign. Tuck in your shirt first. What hairstyle is this? Go and get signed from class coordinator. What's your GPA? ஆமாடா, அந்த மேம் ரொம்ப ஓவரா தான் பண்றாங்க. என்ன ப்ரோ, ஜாலியா கிளாஸை கட்டிச்சு சுத்துறீங்க போல. டியூட் சைலண்டா இருந்துட்டு என்னென்ன வேலை பண்றாரு பாத்தியா? இல்ல சரி, என்ஜாய் பண்ணுங்க. சார் Go and get coordinator signature. சார் நீங்கள் சைன் போட்டதை எல்லாரும் சைன் போடுவேன்னு சொல்கிறாங்க சார். உன் இஷ்டத்துக்கு நான் சைனை போட்டா என் அத்தாட்டி நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறது? நோ யூ பிளேஸ் ஃபர்ஸ்ட். இங்கெல்லாம் உன்னால ஒரு நாள் கூட சர்வை பண்ண முடியாது. யூ டோன்ட் ஹேவ் டிசிப்ளின். நீ உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கக்கூடாது. எதுக்கு என் டைமே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. நாளைக்கு வா பார்க்கலாம். பட் சைன் வாங்காத வரைக்கும் நீ கிளாஸ் ரூம்ல அலௌட் கிடையாது. ஸ்காலர்ஷிப்ல படிக்கிற பசங்களாம் எழுந்திரிங்க. கடைசியா நம்ம எலெக்ஷன்ல ஜெயிச்ச எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆகுது தலைவரே. ஊர் ரொம்ப அமைதியா இருக்கு போல. நம்ம ஆட்சியில் இல்ல. இப்படி இருந்தா எப்படி ஜெயிக்க முடியும்? ஏண்டா ஊருக்குள்ள ஒரு பொண கூடமா வெள்ள? இந்தாங்க தலைவரே. இதுக்குள்ள இருக்கிற யாரையாவது வச்சு எழவ கூட்டுங்க, அப்பதான் ஜெயிக்க முடியும். தலைவரே தலைவரே, அடுத்த தொல்லை வந்துருச்சே. ஒரு நிமிஷம் தலைவரே. யோ தோல்ல இருக்க துண்டடியா. தலைவர்கிட்ட எப்படி பேசணும் தெரியல. தலைவரே, நான் 25 வருஷமா கட்சியில இருக்கேன் தலைவரே. கட்சிக்காக கொடி கட்டுற இடத்துல பிரச்சனை வந்து அடி வாங்கியிருக்கேன் தலைவரே. சரி, இப்ப எதுக்கு வந்த? ஜோ
இந்த காயத்தை பார்த்தீங்களா? இது ராணிப்பேட்டையில் நீங்க கொடியேத்த வந்தீங்கல்ல, அப்ப ஏற்பட்ட தகராறுல ஒருத்தன் அடிச்சுட்டான் தலைவரே. கொப்ப மவனே, இப்ப என்னையா வேணும் உனக்கு? தலைவரே அது வந்து இதுக்கேண்டா தயங்கி நின்னுட்டு இருக்க? இந்தாங்க தலைவரே. ஏழைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற? தலைவரே என் பையன் நல்லா படிப்பான், அவனை டாக்டருக்கு படிக்க வைக்கணும் தலைவரே. என்னைய புரியாதவனா இருக்க? இன்னைக்கு இத்தனை லட்சத்தை போட்டு படிக்க வைக்கிறியே, நாளைக்கு உன் பையன் ஃபெயிலா போயிட்டா என்ன பண்ணுவேன்? தலைவரே பாஸ் ஆயிடுவான் தலைவரே. என்னடா பாஸ் ஆயிடுவோம் இல்ல? அரசியல்ல இருக்கேன், நான் சொல்றத கேளு. என்னதான் உன் பையன் நல்லா படிச்சாலும் அவன் பாஸ் ஆகணும்ல. ஐயோ உண்மை சொல்லு. பாஸ் ஆக மாட்டான். நாளைக்கே உன் பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னா என்ன பண்ணுவேன்? இந்த வயசுல தேவையா உனக்கு? அடுத்த வாரம் புதுசா கார் ஒன்று வாங்க போறேன், உன் பிள்ளைய வர சொல்லு. நானே ஒரு நல்ல டிரைவரா தான் பாத்துட்டு இருக்கேன், அவனை டிரைவரா சேர்த்துக்கிறேன். தலைவரே என் குடும்பத்தையே காப்பாத்திட்டீங்க தலைவரே. உன் பரம்பரையே நல்லா இருக்கணும் தலைவரே. இந்தியாவின் வேலைவாய்ப்பை உருவாக்கிய விஞ்ஞானி, தொண்டன் குடும்பத்தை காப்பாற்றிய காவலர், இளைஞர்களின் எழுச்சி நாயகன். இன்னைக்கு என் முன்னாடி எப்படி வந்து நின்னானுங்க பாத்தியா? நாளைக்கு மட்டும் அவன் புள்ள படிச்சு டாக்டர் ஆனான்னு வையே, எவன் வந்து கட்சி கொடி கட்டுறது, எவன் வந்து ட்ரெயின்ல கல் அடிக்கிறது, இதெல்லாம் என் புள்ளைய வந்து செய்வான். இந்த அப்ளிகேஷனை கசக்கிறதுக்கு உனக்கு 1 செகண்ட் போதும். மறுபடியும் இதே இடத்துக்கு வரதுக்கு உனக்கு எவ்வளவு வருஷம் ஆகுன்னு யோசிச்சு பாரு. இப்ப நீ போய் பாரு, அங்க வீட்டுக்கு வீடு டாக்டர் இருப்பான், இன்ஜினியர் இருப்பான், வக்கீல் இருப்பான், பேங்க் ஆபீசர் இருப்பான், IAS படிச்சவன் IPS படிச்சவன்லாம் இருப்பான், ஏன் அமெரிக்க மாப்பிள்ள கூட இருப்பான். ஆனா குப்பத்துக்கு போனா சாக்கடை ஆள்றவன் இருப்பான், மூட்டை தூக்குறவன் இருப்பான், கொளுத்து வேலை பார்க்கறவன் இருப்பான். ஆனா போய் பாரு, இவனை யாருமே அங்க இருக்க மாட்டான். ஏன் அன்னைக்காரு யோசிச்சு பார்த்தியா? யோசிச்சு பார்த்திருந்தா இப்படி அப்ளிகேஷன் கிழிச்சு போட்டு ட்ரை பண்ணிருக்க மாட்டேன். ராஜாவா பிறந்து அடிமையா நம்மளுக்கு இருக்கிறான், அடிமையா பிறந்து ராசாவா அப்படின்னு வாயை புழக்கிற அளவுக்கு இந்த உலகத்தையே பார்க்க வச்சவனும் இருக்கான். நீ ஊமையா இருக்கிற வரைக்கும் இந்த உலக செவிடா தாண்டா இருக்கும். இங்க அழுதாத்தா குழந்தைக்கும் கூட பால் கிடைக்கும். 10% ரிசர்வேஷன் ஒரே நைட்ல கொடுத்ததும் 27% கொடுக்கறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்மள அலைய விடுறதுந்தா நாம செஞ்ச சாதனை. ரிசர்வேஷன் என்னன்னு தெரியுமா உனக்கு? 2000 வருஷமா நம்ம கிட்ட இருந்து திருடந்த திருப்பி வாங்குறதுக்கு பேர் தான் ரிசர்வேஷன். நம்ம பொருளை நம்ம கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கே அவனை கிட்ட போய் கெஞ்ச வேண்டியதா இருக்குது. நியாயப்படி பார்த்தா அவனுங்களே கொடுக்கிற அளவுக்கு 4 அப்பி இருக்கணும். நம்மளை படிக்க கூடாதுன்னு சொல்றான், கருவறைக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்றான், பிற்படுத்தப்பட்டவன் சொல்றான், தாழ்த்தப்பட்டவன் சொல்றான். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஏன் மூடிட்டு இருக்கோம் தெரியுமா? மூட நம்பிக்கை, the illusion among the people. இதை ஸ்ட்ரெயிட்டா நம்ம மூஞ்சிக்கு நேரா சொன்னா நெஞ்சு மேல எட்டி விரிப்பும் இல்ல. அதுக்காக சப்போர்ட் கடவுளை வச்சிருக்க. அதனாலதான் கடவுளை பெரியார் மறுக்கிறாரு. மற்றபடி அடுத்தவங்க நம்பிக்கையில நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையும் அவங்கவுங்க பர்சனல் விஷயம் தானே. இது தெரியாம சில பேரு பெரியார் எதுக்குறாங்கப்பா, அதுவும் அவரு கைத்தடியை பிடிச்சே மேல வந்துட்டு. கைத்தடியில அடி வாங்கினவன் எடுத்தா பரவாயில்ல, இவன் எதுக்குறான்? சரி, நீ போய் கொஞ்சம் ஃபார்ம் எடுத்து. மார்னிங் சார். வாட்ச் சார், ஒரு கையெழுத்து. இங்க் இல்லையே சார். உங்க மூக்கில் என்ன ரத்தம்? ரத்தமா? இங்கே இல்லையே. என்ன பாக்குற?
நீ கிளாஸுக்குள்ள போகணுங்கிறதுக்காகத்தான் நான் காலேஜ் விட்டு வெளியே போறேன். நீ உடனே வந்துடாத, 4 வருஷம் கழிச்சு வா. அன்னைக்கு தான் நெப்போலியனை நான் கடைசியா பார்த்தேன். லெப்ரான் ஜேம்ஸ் புவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் இப்போ எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ல. டேய், நத்திங் கேன் பீட் பாண்ட் டேலண்ட்ரா. இந்த ஹார்ட் ஒர்க்கு, டெடிகேஷன், சாக்ரிஃபைஸ் அதெல்லாம் சுத்த வேஸ்ட். நீ யார் ஆகணும்னு டிசைட் ஆயிடுது. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் வேஸ்ட் தான். டேய், ஆசைப்பட்டா மட்டும் போதாதுரா, அதை அடையிற இடத்துல இருக்கணும். மார்னிங் 4 o'clock யோகா போயிட்டு 5 o'clock ஸ்விம்மிங், 6 o'clock ஸ்டீம் பாத், 7 to 3 ஸ்கூலில் முடிச்சுட்டு 4 o'clock திருப்பியும் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு 5 o'clock ஹார்ஸ் ரைடிங், 6 o'clock மியூசிக் கிளாஸ், 7 o'clock கராத்தே கிளாஸ் முடிச்சுட்டு பெட்டில் போய் படுத்துட்டு இதே வாரத்தில் 5 நாள் ஃபாலோ பண்ணிட்டு வீக்கெண்டில் பாக்ஸிங், சைக்கிளிங், ஸ்கேட்டிங், ஜெய் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்காக ப்ராப்பரான டயட்டிஷனை பார்த்து ப்ராப்பரான டயட் சார்ட் வாங்கி அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக மார்னிங் ஆப்பிள், அவகடோ, ப்ளூபெரி மில்க் ஷேக் சாப்பிட்டு மத்தியானம் லஞ்சுக்காக ப்ரோக்கோலி, பீனட் பட்டர் ஸ்மூத்தி எல்லாம் குடிச்சிட்டு நைட் டின்னருக்காக வெஜ் ஃப்ரெஷ் சாலட் வித் ரிச் ப்ரோட்டீன் நட்ஸ். இவ்வளவு பண்ண நம்மளும் சாதாரணமா காலில் எழுந்திருச்சு பழைய கஞ்சி குடிச்சு வளர்ந்தவனு ஒன்னாடா? புரியல? இப்ப ப்ரூவ் பண்ற பாரு. டேய், இங்க வா. ஒன்னதான் இங்க வா. சீக்கிரம் வாடா. டேய், பால கொடு. இது பேஸ்கெட் பால் தெரியுமா? டிவிலயே அது பார்த்திருக்கியா? அதுல கூட பார்த்திருக்க மாட்டேன். இங்க வா. அதோ பார், அந்த ரிங்குக்குள்ள பாலை போடணும். உனக்கு 3 சான்ஸ் தரேன். அதுல ஒரு வாட்டியாவது இந்த பால் அதுக்குள்ள போடு. ஏய், அவனை கீழே போட சொல்ல, நெட்ல போட சொன்னா. ஏதோ ஒரு தடவை ஃப்ளூக்கில் விழுந்துருச்சு. ஓகே. லெஃப்ட் லெஃப்ட் ரைட். பேக்கிங் வா முன்னாடி. என்னடா டேய், வாங்குடா பால. டேய், சங்க வாங்குடா பால. டேய், போடா. திறமை எல்லாருக்கும் இருக்கு, வாய்ப்பு தான் எல்லாருக்கும் இல்லை. டேய், இதெல்லாம் ஃப்ளூக்குடா. Stop it! ஏன் இவ்ளோ சத்தம் போடுறீங்க? Is this a college or a fish market? அதான் ஃபுட் வரதுக்கு லேட் ஆகுது இல்ல? கிளாஸ்ல போய் இருக்க வேண்டியதானே? நீங்க வேணா கிளாஸ்ல போய் உட்காருங்க மேம். Wait, I'll come with the principal. Dude, Porsche 911 pickup awesomeடா. 100 kilometers in 6 seconds. பட் லாஸ்ட் வெர்ஷனை விட ஃபியல் கெப்பாசிட்டி தான் கொஞ்சம் கம்மி. ஆனால் பிக்கப் சான்ஸே இல்லை. லாம்போகினி வெரினோ இன்ஜின்ஸ் ஆர் டேம் கூல் மேன். ஏண்டா 4 இயர்ஸா ஒருத்தன் மைண்ட் ஃபக் பண்ணிட்டு இருக்கான். நீங்க என்ன காரு மயிர்னுட்டு கிளவுன்ஸ். பாத்தியாடா டியூடோட ஃபேஸை எவ்வளோ டென்ஷன் ஆக்கியிருக்கான்ட்டு. ஒரு நாள் மாட்டுவான்ல, அன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். தம்பி வரேன்ப்பா. சும்மா என்ன அவனை பற்றி எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு. அவனை அவ்வளோ பெரிய ஆளா விட்டா நீங்களே அவனை பெரிய ஆளாக்கிடுவீங்க போலயே. ஆரியன் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லட்டும்,
இன்னைக்கு ஈவினிங்கே அவனை அடிக்கிறேன் பாக்குறியா? ஏய் லூசு, அறிவில்ல? ஐயோ வாட் த ஹெல்? ஏய் கண்ணு தெரியல. மன்னிச்சிடுங்க. சரி தொட. அவனே ஆல்ரெடி டென்ஷன் இருக்கான், இது வேற தேவையில்லாம. அந்த பேண்டோட பிரைஸ் தெரியுமா உனக்கு? தம்பி நீ இல்ல, உன் பொண்ணை துடைக்க சொல்லு. பொண்ணெல்லாம் வேணாம் தம்பி, விட்டுருங்க தம்பி. தம்பி ஏய் என்ன சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதா? தேவையில்லாம டென்ஷன் ஏத்திட்டு இருக்காத. பொண்ணெல்லாம் வேணாம், நானே துடைக்கிறேன் தம்பி. ஈவன் ஃபார் யூ திஸ் இஸ் டூ மச். நானே துடைச்சிடுறேன் தம்பி. டேய் திடீர்னு ஒண்ணு ஐ நோ வாட் ஐ அம் டூயிங். நீ கொஞ்சம் நானே துடைச்சிடுறேன் தம்பி. தெரியாம பண்ணிட்டேன். வேணாம் தம்பி, விட்டுருங்க தம்பி. நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் தானே கொண்டு நானே தொடச்சிட்டேன். ப்ளீஸ் விட்டுருங்க தம்பி. ப்ளீஸ் தம்பி. என்ன சும்மா நோய் நோயின்னு? தம்பி உங்களை யாரா நிறுத்த சொன்னது? தட்டுங்கடா. ப்ளீஸ் தம்பி விட்டுருங்க. சின்ன பொண்ணு. ஒதுங்கி போறா ஒதுக்கிடுவாருங்க. பொண்ணெல்லாம் வேணாம் தம்பி, என்ன மன்னிச்சிடுங்க. நானே தொடச்சிடுறேன் தம்பி. வேணாம் தம்பி. படிக்கிற பொண்ணு தம்பி, நான் தானே கொண்டு நானே தொடச்சிட்டேன். ஜெயிக்கிறதுக்கு திறமை மட்டும் போதாது. சம்பந்தமே இல்லாத ஒரு குழந்தைக்காக தன்னோட உயிரை பணையம் வைக்கிற அளவுக்கு முட்டாள் யாருமே இல்லை. அங்க இருந்தவங்களும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அப்படித்தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வீரத்துக்கு பூட்டாசவை எடுத்துக்கொண்டு வாரான். கேடயமா வந்தா எதிரம்பு போக்கும் வீணா. பகையதா முடிக்க தீயா வருகிறான். வனம் வந்த பின்னே உந்தன் தலையை நீயும் தேடுடா. கோபம் காட்டு தீய பரவுகின்ற நேரம். என்ன நீ தொடங்கி கோபம் காட்டு தீய பரவுகின்ற நேரம். வம்பு இழுக்கிறவன மூச்சு மொழிய கூடும். தலை குனிஞ்சா போதும் அங்க தலைவன் பிறந்து வருவான். தலை குனிஞ்சா போதும் அங்க தலைவன் பிறந்து வருவான். தலை குனிஞ்சா போதும் ஒரு தலைவன் பிறந்து வந்து நின்று தலை நிமிரும் நேரம் பல தலைகள் உருவமே. சூழ்கின்ற சூழ்ச்சியை சூறைக்காய உழைப்பான். பரவுகின்ற பகையை நான் மிரட்டி மிரட்டுவான். சூழ்கின்ற சூழ்ச்சியை சூறைக்காய உழைப்பான். பரவுகின்ற பகையை நான் மிரட்டி மிரட்டுவான்.
போனா எங்கடா? டூட் ஆள் ஆரம்பிச்சாச்சு. அவனை நேரத்துக்கு ஃபினிஷ் பண்ணிருப்பாங்க. நீ ஒன்னும் வரி பண்ணாத. அவன் போனா எங்கடா? நல்லா கொட்டிக்கினியா? படிக்கிறியோ இல்லையோ இந்த வேலையை மட்டும் கரெக்டா பண்ணு. சொல்லுங்க நெய்மே. உலக மக்களின் நம்பிக்கையே, சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் சூறாவளியே, கட்டிய கம்பே, நாடுகளின் பாதுகாவலரே, கோலார் தங்க சுரங்கமே, தலைவரே, அந்த மாவட்டம் நம்ம மன்னர் கான்ட்ராக்ட்ல ரொம்ப இடைஞ்சலா இருப்பான் போல தெரியுதியா? தலைவரே, புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் பழைய மேட்டர்ல நோட் ஆரம்பிச்சிட்டார் தலைவரே. நம்ம செய்தி தொடர்பாளர் தொடர்புல இருந்த வீடியோ லீக் ஆச்சு தலைவரே. கொள்கை பரப்பு செயலாளர் குண்டுத்தூர் மேடையில உங்க பேரை மூணாவது சொல்லியிருக்கா தலைவரே. நம்ம கட்சியில இருந்து அவர் பிச்சு போயிருவான்னு சொல்றாருயா. காசு வாங்க ஒத்துக்கிட்டா அவனுக்கு காசை கொடுத்து ஐடியில் போட்டு விட்டுரு. காசு வாங்காதவனை கழுத்து எடுத்து போடு. அப்படியே அந்த வீடியோவை எனக்கு ஷேர் பண்ணு. சரிங்க தலைவரே. என்னையா தலைவர் இப்படி பட்டுன்னு சொல்லிட்டாரு? வாரத்துல ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுக்க வர்றாரு. அந்த நேரத்துல வட்டம் மாவட்டம்னு வளவலன்னு பேசிட்டு இருந்தா யாரா அது தரைக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறது? வணக்கம் தலைவரே. யோ, நீ ஏன் நமாஸ் பண்ணிட்டு இருக்க? தலைவரே, துண்டு அழுக்காயிடக்கூடாது தலைவரே. வா வா வா, என் தலைவனுக்கு கோல்ட் ஆயிடக்கூடாது. இப்படியே தவழ்ந்துட்டு இருந்தா என்னைக்கே வந்து சேர்றது? தள்ளியா 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 தலைவரே. தலைவரே, அப்புறம் ஊருக்குள்ள என்ன நிலவரம்? தலைவர் என்னதையா கேக்குறாரு? தலைவரே, பெட்ரோல் டீசல் விலை ஏறி போச்சுன்னு செங்கல்பட்டு மாவட்டத்துல போராட்டம் பண்ணிட்டு இருக்கானுங்க தலைவரே. இன்னும் அவனுங்க கார் பைக்லாம் வச்சுட்டு இருக்கானுங்க. நடந்து போனா உடம்புக்கு நல்லதுன்னு டாக்டர்லாம் சொல்றாங்க. அதனாலதான் நம்ம விலையே ஏத்துறோம். மக்கள் நல்லா இருக்கணும்னு புதுசு புதுசா யோசிச்சு நல்லது பண்ணா விட்டா நம்மளே திட்டுறானுங்க. அது வந்து இரியா தலைவரே, இது கூட பரவாயில்ல தலைவரே. வெங்காய விலை ஏறி போச்சுன்னு முட்டா பசங்க வெங்காயத்தை ரோட்ல கொட்டி போராட்டம் பண்றானுங்க தலைவரே. பாவையா நம்ம பொம்பளைங்க காலங்காலமா வெங்காயத்தை உரிச்சு கண்ணுல தண்ணி வந்து எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. நம்ம பொம்பளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு விலையேத்தனா அதை எதிர்த்து போராடுது இந்த ஆணாதிக்க சமூகம். அதுவும் இல்லாம இந்த சமுதாயத்துல நம்மளை தவிர பெண்கள் மேல வேற யாருக்கும் அக்கறை இல்ல போலியே. தலைவரே, வெங்காயத்தை விட பெண்கள் மேல உங்களுக்கு பாசம் அதிகம் தலைவரே. எனக்கு புகழ்ச்சி பிடிக்காதியா தலைவரே? என்ன தலைவரே? யோ, தலைவருக்கு தலையில இருக்கிற முடிக்கு இந்த நிலம் பத்துமா? என்னையா சொல்ற தலைவரே? நான் தாடிய சொன்னேன் தலைவரே. உங்களுக்கு இந்த இருக்கு தலைவரே. என்ன யோ, என்ன தீ குளிக்க போறேன்? தலைக்கு தானே குளிக்க போறேன். தலைவரே, உங்களை எப்பவுமே கூலாவே வச்சிருக்கணும் தலைவரே. கூலா இருக்கணும்னா கூல் சுரேஷன் தான் என் பேரு. டக்குன்னு காமெடி பண்ணிட்டீங்களே தலைவரே. ஐயோ, போன் குடியா. ஹலோ, ஆம்புலன்ஸா? என் தலைவர் தும்மிட்டாருங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்குங்க. யோ, என்னையா லேசா தும்முனதுக்கு ஆம்புலன்ஸ் கூப்பிடுற? விட்டா அட்மிட் பண்ணி ஆளே காலி பண்ணிட்டு போல. தலைவரே, உங்களுக்கு தும்மல் வந்தது, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி இருக்கு தலைவரே. அப்ப எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா நீ செத்துருவியா? தலைவரே, நீங்க ஊன்னு மட்டும் சொல்லுங்க தலைவரே. தலைவரே, அதுக்காக பொசுக்குன்னு சொல்லிட்டீங்களே தலைவரே. எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத மனசுல என்ன பெரிய ஈவன் நினைச்சிட்டு இருக்கான்? என்னடா இத்தனை வருஷம் அவங்க பண்ணதுக்கெல்லாம் சும்மா தானே இருந்த? ஏதோ ஏதோ ஒரு பேர் தெரியாத குழந்தைக்காக இப்படி எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல வேஸ்ட் பண்ணிட்டியடா.
ஒரு சின்ன பையன் என் மேலே வச்ச நம்பிக்கைக்காக தான் இத்தனை வருஷம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு எந்த விதத்துலையும் குறைஞ்சதில்லை இந்த குழந்தையோட வாழ்க்கை. இன்னைக்கு விட்டா வாழ்க்கை பூரா அந்த குழந்தை அப்படியே இருக்க வேண்டியதுதான். நீ பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா உங்க அம்மா பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடா? உங்க அம்மா பத்தி நினைச்சிருந்தா இந்த மாதிரி காரியத்தை செஞ்சிருப்பியாடா? எங்க அம்மாவா இருந்தாலும் இதுதான் பண்ண சொல்லியிருக்கோம். கிழக்க பார்த்து தியானம் பண்ணா ஆட்சியை பிடிச்சிடலான்னு காரைக்குடி ஜோசியர் சொன்னான்னு தெரியல. ஒரு முக்கியமான விஷயம் தலைவர, எதிர்கட்சி மாநாட்டுக்கு நம்ம ஆளுங்களா போயிட்டாங்க தலைவர. ஐயோ என்னடா சொல்ற? சில்லற பசங்க ஒரு ஊசி போன பிரியாணிக்கு ஆசைப்பட்டு போயிட்டாங்களா தலைவர. தலைவரே, பிரியாணியை போட்டு நம்ம ஆளுங்களை எல்லாரையும் தட்டி தூக்கிட்டான் தலைவரே. அந்த மாவட்டத்துக்கு ஃபோன் பண்ணுங்கடா. எதிர்கட்சிக்காரங்களுக்கு லெக் பீஸோட பிரியாணி போடுங்கடா. எப்படியாவது நாளைக்கு அவனுங்க நம்ம கட்சியில சேரல, சமயக்காரனை சாவடிச்சிருங்க. தொண்டர்களுக்கு பிரியாணி போட்ட தானே தலைவர், பிரியாணி கூட லெக் பீஸ் போட்ட சிங்கமே, தயிர் பச்சடி வச்ச தங்கமே. மேட்டங்க யோ மேட்டங்க இது ஒண்ணு எல்லாத்தையும் மறந்துட்டு. தலைவரே இந்தாங்க தலைவரே, இந்தாங்க என் மானத்தையே உங்களுக்கு மேட்டா தரேன் தலைவரே. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. தலைவரே தலைவரே தலைவரே, ஒரு நிமிஷம் தலைவரே. என்ன சொல்லு? தம்பிய அடிச்சுட்டாங்க தலைவரே. விட்ற, 6 மாசம் வெயிட் பண்ணு. அடுத்தது நம்மாச்சு தான். யாருன்னு பார்த்து வையே, குடிசையோட கொளுத்திடலாம். அடிச்சது உங்க பையனை தலைவரே. சரி தலைவரே, அவங்க சும்மா பார்த்தாலே அடிப்பானுங்க. நீ அவனுங்க மேலேயே கை வச்சுட்டு வந்திருக்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள உன்னை முடிக்க பிளான் போட்டிருப்பானுங்கடா. நீ என்ன பண்ண போறனே தெரியல. ஆனா எதுவும் பண்ணனா இது வரைக்கும் பண்ண எதுக்குமே அர்த்தம் இல்லாம போயிடும்டா. ஏய் ஜாக வந்துட்டானா? இப்பதான் கால் பண்ணேன், வந்துட்டு இருக்கானா? ஏண்டா வேலைக்கு டைமுக்கு வர மாட்டானா அவன்? கவலைப்படாத மச்சி, 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். டேய் 5 நிமிஷம் போய் நான் கூட டான்ஸ் ஆட போறேன். போனமா முச்சமா வந்தமான்னு இருக்கிறது இல்ல. டேய் யாரா நீங்களா? சார் நாங்க இந்த காலேஜ் ஓல்டு ஸ்டூடெண்ட் சார். ஃபேர்வெல் டே பார்ட்டிக்காக வந்துக்கிறோம். அப்படியா? எந்த பேட்ச்? டேய் அவன் தான் போய் சொல்றான்னு தெரியல. நம்ப மாட்டேன், மறுபடியும் போய் சொல்ல வைப்பியா? என்னது டாவா? நான் எவ்வளவு பேர் ரவுடி தெரியுமா உனக்கு? நீ நினைக்கிற அளவுக்குலாம் பெரிய ரவுடி இல்ல. ஆம்பளை எங்க நில்லு, என் பிரின்சிபலை கூப்பிட்டு வரேன். அவன் கடக்குறான் பைத்தியம். ரிசல்ட் தானே பொருள் எடுக்கிறோம். இந்த வாட்டி அங்க பொருள் எடுக்கல. தலைவரே நேரடியாக இன்வால்வ் ஆகுறதுனால பழக்கமான பசங்களாம் வேணாம். நாளைக்கு ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அப்ரூவரா மாட்டுவானுங்க. அப்புறம் நம்மள போறதுக்கே 4 பேர் இதே மாதிரி பிளான் பண்ணிருப்பானுங்க. தலைவரா, அந்த ஆளுகிட்ட யாரும் பிரச்சனை பண்ணது? இது தலைவர் மேட்ரா? எப்பா எனக்கு புள்ளக்கொட்டியில இது நான் கிளம்புறேன்பா. நீயா செல்வனா, நீங்களே நேர்ல வந்துக்கிறீங்க. டேய் தலைவர்கிட்டே ஒம்பத்து இருக்கிறான். செல்வன் ஸ்பாட்டுக்கே வந்திருக்கிறாரு. உள்ள யார் தாண்டா இருக்கா? என்ன தாண்டா பண்ணா? உள்ள போனோம். உண்மையா இது நம்பலாமாடா? எல்லாருக்கும் வந்திருக்கா? என்னடா பண்ணா? ஒரு நிமிஷம், நானே ஜர்க் ஆயிட்டேன். ஒருத்தனை போட இவ்வளவு பணமா? செல்வானா ஃபேக் தானே இது? அது ஃபேக் இல்ல, கரெக்டான அமௌண்ட். டேய் தலைவர்கிட்டே ஒம்பத்து இருக்கிறான். செல்வன் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறாரு. அதுல எத்தனை சைபர் இருக்குன்னு தெரியலடா. உள்ள யார் தாண்டா இருக்கா? என்ன தாண்டா பண்ணா? தம்பி மேலே கை வச்சுட்டான். டேய் கரெக்டா காலேஜ் பெல் 4 மணிக்கு அடிக்கும். நார்மலா பசங்க, ஸ்டாஃப்ஸ், பஸ் எல்லாம் வெளியே போக 4:30 மணி ஆயிடும். இன்னைக்கு காலேஜ் கடைசி நாள்ன்றதால 5:30 மணி ஆகும். இந்நேரம் ஹாஸ்டல் பசங்க கிளம்பிட்டு இருப்பானுங்க. இப்ப அவன் மட்டும் தனியா இருப்பான். இங்க இருந்து ஒரு 3 பில்டிங் தள்ளி தான் ஹாஸ்டல் இருக்கு. வேலை ராஜா, குணா, நீங்க 3 பேரும் செகண்ட் ஃப்ளோர்ல போய் சுத்து போட்டுருங்க. அவன் எந்த பக்கம் ஓடினாலும் சரி, எஸ்கேப் ஆகாத மாதிரி அவன் அந்த பொசிஷன்ல நின்னுறணும். என்ன? சரிண்ணா. டேய் ரவி, சுரேஷ், நீங்க 2 பேரும் உள்ள போய் முடிச்சிருங்க. சரிண்ணா. டேய் தலைவரே, தலையை தனியா கொண்டு வர சொல்லியிருக்காரு. குட்னா, நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடலாம்.
ஹலோ சாமி, நான் அம்மா பேசுறேயா. என்னையா, எப்படியா இருக்க? நல்லா இருக்கம்மா. பரீட்சை முடிஞ்சதாயா? எப்படியா எழுதுன? நல்லா எழுதுனம்மா. அப்போ இன்னைக்கு பஸ் ஏறிட்டு நாளைக்கு வந்துறியா? இங்க எல்லாருமே உனக்காதாயா காத்துட்டு இருக்காங்க. சுண்ணாம்பெல்லாம் நேத்துல இருந்தே நீ வருவேன்னு ஊரு பூரா தண்டோரம் போட்டுட்டு இருக்காரு. அந்த மெக்கானிக் மணி இல்ல, அவன் வேற அப்பப்போ வீட்டுக்கு வந்து நீ எப்ப வருவேன்னு கேட்டுட்டு போறான்யா. நம்ம குட்டி கூட பள்ளிக்கூடம் போறான், நல்லா படிக்கிறான்யா. ஆனா நீ வரேன்னு தெரிஞ்சுமே லீவ் போட்டாயா. நாளைக்கு வந்துருவியாப்பா? ஐயா, ஹலோ, கேக்குதாயா? ஐயா, சிவந்த கண்கள் புகைந்து போக, எதிரி கூட்டம் கிழிந்து போக, நெஞ்சை கிள்ளும் நேரத்தில் குருவி வெள்ளமோட. சிவந்த கண்கள் புகைந்து போக, எதிரி கூட்டம் கிழிந்து போக, பகைவன் அணுகும் நேரத்தில் குருவி வெள்ளமோட. சிவப்பு விரல்கள் நனையவே, சினத்தில் புருவம் அடையவே, அடிமேல் அடியை கொடுப்பவன் நினைத்தது எதுவோ. இடம் தேவிடா, ஓட தெரிந்தால் ஓடிடா, பதுங்க இடம் தேவிடா. அதுதான் கூடுமே, அதுதான் விரியுமே, வெட்டி நீயும் சாயடா. எல்லாம் எடுப்பான், உன் எண்ணத்தெல்லாம் எழுப்பான், தன் மானத்தோட இருப்பான், அடி மேல அடி வச்சு அடி அடியா கொடுப்பான். வச்சு வச்சு செய்ய போறவன் பழைய பாவம் கணக்கு தீக்க இப்போ நீயும் பாட்டா. செஞ்ச தவறின் தீர்வு ரத்த காவுதாண்டா. என்ன செதுக்க நீயும் இப்போ நெருங்கி வந்த மிகுதிடா. உன்னை சிதைச்சு குருதி குடிக்க நாளும் வரது உறுதிடா. தவறினாலும் புரிந்தால் உனக்கு மரணம் மிச்சம் தாண்டா. நீ செய்த தவறை எதிர்த்து நிற்கும் நேரம் இது தாண்டா. சீக்கிரம்
நம்ம குட்டி கூட பள்ளிக்கூடம் போறான், நல்லா படிக்கிறான் ஐயா. இங்க எல்லாருமே உனக்காதாயா காத்துட்டு இருக்காங்க. நீ மட்டும் இல்லனா நான் அன்னைக்கு செத்து போயிருப்பையா. நாளைக்கு நீ வந்துருவியாப்பா? செல்வாவே ஒருத்த போட்டானா? யாரா அவன்? இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவன் தலைவர் காலடியில இருக்கணும். எங்க ஓடுனா இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவன் தலை எடுக்கணும். இன்னொருத்த அடிச்சிட்டு உயிரோட சுத்திட்டு இருப்பான். நீங்களே மயிலால புடிச்சிட்டு இருக்கீங்க. டியூட் முடிச்சலாம் டியூட், நீ கவலைப்படாத. அவனை க்ளோஸ் பண்ணிடலாம். இங்க வாயேன். போ அங்க போய் நில்லு. ஏய் நான் ஒரு பறக்கும் ரோபோட் டோரேமான். அடடடடடா, டோரிமான்னா டோரிமான் தான். என்ன ஒரு இசை ஞானம் ஞானம் ஞானம். என்ன அது? யார் போது நடு ராத்திரியில நடு ரோட்ல நின்று விளையாடுறது? என்ன இவனுக்கு இடிக்காமலே இவ்வளவு ரத்தம் வருது? அப்ப ஏன் காரு? ஐயோ, நான் இப்பதானே என் காரை சர்வீஸ் கூட்டு வந்தேன். என்னாச்சு தெரியலையே. அப்பாடா, நான் கூட நம்ம கோவா போயிட எங்க ரத்தாயிட போதுன்னு பயந்துட்டேன். என்ன ஆனாலும் இந்த உசுறு கோவால தான் போகணும். என்ன இவன் தர்பூசணி மாதிரி செவந்து போயிருக்கிறான். இவன் எங்க பாக்குறான்? ஒருவேளை காரை திருடிட்டு போயிடணும். என்ன இவ்வளவு உரிமையா போறான்? தம்பி, எந்த வீடு பஞ்சராவல, எல்லா வீட்லயும் காத்து புல்லா இருக்கு. சரியான இண்டிசென்ட் பலம் வருமா போல இருக்க. தம்பி, நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. அது ஏன் காரு, ஏன் பேக்கு, ஏன் சூட்கேஸ்.
நம்ம காரில் இவன் என்ன பண்றான் தெரியலையே. ஒருவேளை எடுத்துட்டு ஓடிடுவான். அடேங்கப்பா, என்னப்பா இவ்வளவு பெரிய கேட்டு? தம்பி, நான் டாக்டர் இல்லப்பா. டாக்டர்கார தள்ளிட்டு வந்து திருட. இப்போ உங்ககிட்ட மாட்டிக்கிட்ட, நம்புப்பா. நான் என்ன ஸ்பைடர் பண்ணடா இவ்வளவு பெரிய கேட்டு ஏறுறதுக்கு? தம்பி, வலி வேற இருக்குப்பா. ஏனி இருக்கா? கத்தி இருக்கு. அட இதை வச்சு சூப்பரா இருக்கலாமா பாப்பா? இது எங்க போய் முடிய போதோ? தம்பி, என்ன டாக்டர் சொன்னா நானே நம்ப மாட்டேன். நீயே வாட்டடா வந்து என் வண்டியில ஏறுற. நம்புப்பா. தம்பி, நீ இதுவரை எடுத்தது ரிஸ்க் இல்ல, இனிமே எடுக்க போறதா ரிஸ்க். போன் ரிங் ஆகுதா? ஹலோ எட்டாவது வார்டுல ஒரு பேஷண்ட் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு டாக்டர். என்ன பண்ணலாம் டாக்டர்? மார்பின் பைய பால் போட வேண்டியதுமா? இதெல்லாம் தெரியாம நீ எப்படி நினைச்சானா? பைபா போன கொரோனால பாஸ் ஆனது போல. இவனை மறந்துட்டோமே. இதுவும் டாக்டர் போன் தான்பா. ஒருவேளை நம்பிட்டானோ? ஒருவேளை என் மேலதான் தப்போ? வாட் டூட்? இல்ல, நான் தான் அவசரப்பட்டனோ? பொறுமையா யோசிச்சு பார்த்தா அவன் பண்ணது கரெக்ட்னு தான்டா தோணுது. என்ன இருந்தாலும் அவன் அடிச்சிட்டான் டூட். பின்ன சும்மா படிக்க வந்தவன 4 வருஷம் டார்ச்சர் பண்ணா அடிக்கதானடா செய்வான். அது இல்லடா, அவன் பண்ணது கரெக்ட் தான். அவன் சும்மா தானே இருந்தான், நம்ம தானே போய் அவனை டார்ச்சர் பண்ணோம். நம்மளா? நீ கொஞ்சம் நஞ்சமா பண்ண. நான் கொஞ்சம் ஓவரா போயிட்டனோ? ஆமா டூட், நீங்க கொஞ்சம் ஓவரா போயிட்டீங்க. நான் ஓவரா போயிட்டேன். இப்ப நான் உன்னை அடிச்சேன், நீ என்ன திருப்பி அடிக்க போறியா? அடிடா. நீங்க தானே டூட் சொன்னீங்க. நான் சொல்லுவேன்டா, நீ என்ன சொல்லணும்? மச்சான், நீ பண்ணது கரெக்ட், அவன் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லணும்டா. இவ்வளவு நாளா அப்படிதான்டா சொல்லிட்டு இருந்த. டேய் தம்பி, வேற யாருக்காவது ஏமால் தான் தப்புன்னு தோணுதா? ரைட்ரா, ஒரு முடிவோட தான் இருக்கான் போல. உதவி மூஞ்சில முழிக்கும் போதே நினைச்சேன் இன்னைக்கு எதுவும் நடக்கலைன்னு. நடந்துடுச்சு. ஐயோ, பாக்குறானே. சூட்கேஸை திறக்க சொல்லணும். எனக்கும் திறக்கணும்னு தான் ஆசை, ஆனா சாவி இல்லையாப்பா. ஐயோ, திறந்துட்டானே. சூட்கேஸ் கடைக்காரன் செருப்பால் அடிக்கணும். இப்ப இது வரை தெரியாத மாதிரி நடிக்கணுமே. ஸ்டெதஸ்கோப்பு, ஐயோ செவுட்டு மிஷினு, பேண்டேஜ், பேப்பர் பண்டில், பிபி மிஷின். இது என்னன்னு தெரியலையப்பா. சக்சஸ். இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் நமக்கு விடுதலை தான். என்னப்பா மிரட்டிட்டு விட்டுருவோம் பார்த்தா ஒரிஜினலா வெட்டிட்டா? கொஞ்சம் ஓவர் ரைட்டிங் பண்ணிட்டேன், அதுக்கெல்லாம் போய் விட்டுவாங்க. புரியுது, நீ என்ன சொல்ல வர்றன்னு எனக்கு புரியுதுப்பா. பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு இப்படி பச்சை குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருக்கானே. அப்பாடா, இவன் எந்திரிக்குள்ளார அப்படியே கோவாக்கு போயிட வேண்டியதான். ஒண்ணு கத்துறான், இல்ல கத்தியால குத்துறான். ஒண்ணுமே புரியலையே. யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் வருது. இந்த நேரத்துல எவன்டா வாக்கிங் போறது? அடப்பாவி, என்ன சேர்த்து மாட்டி விட்டியாடா. வெட்டுப்பட்டு சாவர வயசா இது? கோவாக்கு போற என்ன இப்படி காவு கொடுக்க பாக்குறீங்களா? அடப்பாவி, உனக்கு வைத்தியம் பார்த்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டா பண்ணிட்டடா. உனக்கு வைத்தியம் பார்த்ததுக்கு எனக்கு வாக்கியசி போட்டல. நீ அவங்க கையில இருக்கிற கத்தியா பார், வெட்டா தைக்க கூட முடியாதுடா. டேய் நவீன், என்னடா இப்படி ஆகி போச்சு? நீ MBBS படிச்சது இவங்க கிட்ட வெட்டுப்பட்டு சாவறது தானா? சோ சாட். டேய் நவீன், நீ எத்தனை பேரை காப்பாத்திருப்ப?
இப்ப உன்னை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? யாருமே இல்லையா? உடைகள் மெலிந்த சபைகள் உயிர் பருத்தி நேரம் வருது காலம் கடந்து ஓர்மை கடந்து மோதி பார்க்குது சீரழிஞ்ச கூட்டம் வந்தா சினத்தை பார்த்துரு அடங்க மறுத்தால் என்னாகும் இப்போ காட்டட்டா உன்னை தள்ளி விட்டு ஏறி விரிச்சு கடந்து காட்டட்டா என்ன அடக்கி ஒடுக்கி நீயும் வாழ்ந்து முடிச்சிட்ட தம்பி என்ன ஆனாலும் சரி உன் உயிரை போனாலும் சரி இந்த பெஞ்சை மட்டும் விட்டுறாதப்பா. நான் மட்டும் எஸ்கா போய்க்கிறப்பா. தம்பி நீ தப்பா நினைச்சுக்காத. தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. அடங்க மறுத்தால் என்ன ஆகும் இப்போ காட்டடா உன்னை தள்ளி விட்டு ஏறி மிதிச்சு கடந்து காட்டடா என்ன அடக்கி ஒடுக்கி நீயும் வாழ்ந்து முடிச்சிட்ட என் வழிய மறைக்க நினைச்ச உன்னை நானும் சாதிச்சிட்டேன். இந்த சபைகள் உயிர் பருத்திடும் நேரம் வருது காலம் கடந்து பொறுமை கடந்து மோதி பார்க்குது தள்ளி நின்னு போடா வழிய மறைக்க வேண்டாம் உருவம் இல்ல மாறும் தருணம் மரணம் இப்போ உனக்கு வரணும் தள்ளி சாய்க்க போறேன் வழிய செதுக்க போறேன் உருவம் இல்ல மாறி போக மரணம் உனக்கு நெருங்க நெருங்க அடங்க மறுத்தால் என்ன ஆகும் இப்போ காட்டுட்டா உன்னை தள்ளி விட்டு ஏறி விதிச்சு கடந்து காட்டுட்டா என்ன அடக்கி ஒடுக்கி நீயும் வாழ்ந்து முடிச்சிட்ட என் வழிய மறைக்க நினைச்ச உன்னை நானும் சாதிச்சிட்டேன் அடங்க மறுத்தால் என்ன ஆகும் இப்போ காட்டுட்டா ஒரே போடு. டேய் காலேஜ்ல வச்சு முடிக்கிறத விட்டு என்ன கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கீங்களோ? தம்பி இந்த தடவை கண்டிப்பா மிஸ் ஆகாது. ஏதோ மதுரை போற வண்டியில தான் ஏறி இருக்கான். நம்ம பசங்க பின்னாடியே தான் போயிருக்கானுங்க. நிச்சயம் கண்டுபிடிச்சிடுவானுங்க. டேய் தோண்டிரு. எதுக்கு தம்பி வீணா நம்ம குழியை தோண்டிக்கிட்டு? கண்டுபிடிச்சதும் அவன் குழியை அவனே வெட்ட வைப்போம். குழி அவனுக்கு இல்ல உனக்கு தான். முதல்ல ஒன்ன புதைச்சிட்டு வேற நல்ல ஆலோசனை தேடிக்கிறேன். இன்னும் 1 மணி நேரத்துல அவன் தலை முன்னாடி இருக்கும். பேர் வீரா இல்ல. டேய் டேய் அவன் தலை இல்லாம அவனை வந்து பார்க்க மாட்டேன் தம்பி. இவனை வச்சுக்கிட்டு டேய் மயிலுங்களா எங்கடா இருக்கீங்க? டேய் வாடா சீக்கிரம். ஏய் என்னடா நடக்குது? எவன்டா அது? போய் பாரு. ஏய் எவன மத்தால வெட்டுக்கடா. நீ கவுண்ட் போ. கேட்டுக்கிட்டே ஏறறாங்க. ஏய் என்ன குடிக்கிட்டாடா இருக்கீங்க? ஜெனரேட்டர் போடுறேன். போறேன். டேய் உன்னை தேட ஊரெல்லாம் ஆள் அனுப்புறா, நீ என்னடா வீட்டுக்குள்ள இருந்து வர? ஏய் அவ இங்க இருந்து உயிரோட போனா நீங்க யாரும் உயிரோட போக முடியாது. என்னங்கடா பாத்துட்டு இருக்கீங்க? கண்டுபிடிக்கதான் வக்கில்ல, அதான் நேர்ல நிக்கிறானே, போய் வெட்டுக்கடா. Who you are, you come way too far.
உன் தலை இல்லாம அவனை வந்து பார்க்க மாட்டேன் தம்பி. என்னடா தெரியல தம்பி. நீ அசைஞ்ச உன்னை கொன்னுடுவேன். அவனுங்க அசைஞ்சாலும் உன்னை கொன்னுடுவேன். என்னை கொல்லணும்னு முயற்சி பண்ணா முதல்ல நீதான் சாவ. ஏன் முன்னாடியே தம்பி கழுத்துல கத்திய வச்சுட்டு எங்களை தாண்டி போயிடுவேடா நீ. உங்களை தாண்டி உள்ள வந்த எனக்கு வெளியே போக தெரியாதா? காலேஜ்ல நீ செத்துருக்கணும். இவ்வளவு நேரம் நீ உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம். தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. இதுக்கு மேல நீ உயிரோடு இருக்க முடியும்னு நினைக்கிறியா? அதையே தான் நானும் சொல்றேன். கத்தி இருக்கிறது உன் கழுத்துல. நான் சொல்றதை கேட்க மாட்டேன். இப்பவே சொல்றீங்க. இவன் கழுத்தை இப்பவே அறுத்து போட்டுறேன். டேய், இவன் பயத்தை மறைக்கிறதுக்கு தான் நம்மள பயமுறுத்திட்டு இருக்கான். போடுங்கடா அவனை. உன் சாவுக்காரன் நான் இல்ல. தோ நிக்கிறானே அவன் தான். டேய், கத்திரிக்காய் கழுத்துல மயிறு. போங்க பின்னாடி. சார் ஏன் கையில வேண்டாம். அண்ணா இப்போ என்னடா பண்றது? நான் பின்னாடியே போய் அவனை போட்டுருவானா? வாய் மூடு. செல்வாவி கேங்கோட தூக்கியிருக்கான். இவன் கிட்ட நாம ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அண்ணா தம்பிக்கு ஏதாச்சும் நம்மள போட்டுருவாங்களாண்ணா? இது வரைக்கும் ஆனது தெரிஞ்சாலே போட்டுருவானுங்கடா. நான் அவனை கொல்லா தம்பியை காப்பாத்தி ஆகணும்னா. கவனமா இருங்கடா. அவன் லைட்டா தடுமாறினா கூட அங்கேயே அவனை போட்டுருங்க. ஆனா இப்போதைக்கு அவனை விட்டு தான் பிடிக்கணும். டேய், இந்த வண்டி எடுங்கடா. பதட்டப்பட்டு காட்டி குத்துறாதுங்கடா. அவன் சொல்றதை செய்யுங்க. டேய் தலைவரே, அடுத்த வாரம் போராட்டம் பண்ண போறாரா? அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லடா. நேத்துக்கா ஏதோ ஜாதி போராட்டமா? என்னடா ஜாதி ஜாதி? எவடா ஜாதி பாக்குறது? கிரிக்கெட் பாப்பியா? இனிமே கரெக்டா பாரு. ஏய், எப்படிடா இவ்வளவு பெரிய பிளான் மிஸ் ஆச்சு? டேய், எதை பண்றதா இருந்தாலும் கண்ணாடியை திருப்பிட்டு பண்ணுங்கடா. இருக்கு பசங்க. டேய் குட்டி, தோ வரேன். டேய் குட்டி, அங்க என்னடா பண்ணுங்கற? வாடா, தோ வந்துட்டேன். டேய், என்னன்னு போய் பாரு. தோ பாக்குறேண்ணே. என்னடா? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுண்ணே. இன்னும் 2 நிமிஷத்துல இந்த வண்டி கிளம்பல, இவன் கழுத்து அறுத்துருவேன். டேய், நீ தப்பிக்கிறது காருக்கே பிடிக்கல. ஆமா, நீ என்ன அறுக்கிறதா இருந்தா அங்க வச்சே அறுத்திருப்பல.
ஸோ நான் உயிரோடு இருந்தாதான் நீ உயிரோடவே இருக்க முடியும். தெரியாம தான் கேட்குறேன். யார்கிட்ட மோதுறோன்னு தெரிஞ்சுதான் மோதுறியா? பிறந்ததுலேருந்து ஏசிலேருந்து ட்ரெஸ் மாட்ட 2 பேர், ஷூ மாட்ட 2 பேர், ட்ரைவ் பண்ண டெய்லி ஒரு கார், ஸ்விஸ்ல சம்மரு, ஆஸ்திரேலியாவில் வின்டர், 4 காலேஜ், 6 ஹாஸ்பிட்டல், வேற என்னென்ன எங்கெங்க இருக்குன்னு கணக்கே இல்லடா. ஆமா, நீ எல்லாம் எந்த தைரியத்தில் எங்கள்கிட்ட மோதுற? நீ எல்லாம் எனக்கு தூசு மாதிரி. பிறந்ததுலேருந்தே ஏசியிலேருந்து ட்ரெஸ் மாற்ற 2 பேர், ஷூ மாட்ட 2 பேர், ஸ்விஸ்ல சம்மர், ஆஸ்திரேலியாவில் வின்டரு, 4 காலேஜ், 6 ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் இருந்தோம். இது எதுவுமே இல்லாத என்கிட்ட மோதிதான் ஒத்துமரை காட்டுவல்ல? தம்பி 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 தம்பிக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை கொன்னுட வேண்டாம். இவன் உயிரோட இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். இறங்கடா. டேய் சீக்கிரம் ஏறா. மாட்றா மாட்றா. சரி. அடடா அடடா சீக்கிரம் அடடா. அடடா சீக்கிரம். சீக்கிரம். மாட்டு. சீக்கிரம் ஏறா ஏறா. ஏறா. ஹாஸ்பிடல் போடா. சரி. தம்பி தலைவரே, அவங்க தான் தலைவரே. நான் சொல்றது நீ புடுங்கின வரைக்கும் போதும்டா. உங்ககிட்ட விட்டா என் புள்ளைய போனதாண்டா பாக்கணும். நானே நேர்ல வந்து உன்னை வெட்டி போட்டு என் புள்ளைய கூட்டு வரேன்டா. தலைவரே அவசரப்படாதீங்க தலைவரே. தலைவரே தலைவரே ஒரு நிமிஷம். தலைவரே கொஞ்சம் சொன்னா கேளுங்க தலைவரே. தலைவரே யோசிச்சு முடிவு பண்ணுங்க தலைவரே. அவசரப்படாம தலைவரே. தலைவரே நீங்க ரொம்ப கோவத்துல இருக்கீங்க. கோவத்துல இருக்கும்போது தப்பான முடிவு எடுப்பீங்கன்னு தான் அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். யோசிச்சு முடிவு பண்ணுங்க. தம்பி அவங்கிட்ட இருக்கான். நீங்க இங்க இருக்கிறது தான் சேஃப். யோ நேர்ல வரலனா என் புள்ளைய கொன்றுவன்னு சொல்றாயா? தலைவரே தம்பிக்காக உயிரை கொடுக்க நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம் தலைவரே. டேய் அப்ப மௌனங்களா, அவனை வெட்டி தூக்கி போட்டுட்டு தம்பியை கூட்டிட்டு வாங்கடா. கையில மாட்டட்டும். என்னமா பண்ணி தொலைங்க தலைவரே. நல்லதுதான் நடக்கும் தலைவரே, டென்ஷன் ஆகாதீங்க. ஒரு ரவுண்ட் போடுங்க தலைவரே. ஒரு டாக்டர் மயில் கல்லு மாதிரி ரோட்ல உட்கார வச்சிட்டீங்களாடா. லிஃப்ட் லிஃப்ட் லிஃப்ட். ஐ அம் நாட் தீப். ஜென்டில்மேன் ஸ்டாப் தி கார். ஸ்டாப் தி கார். நிறுத்தினா டயர்ல விழுந்துருவேன். ஸ்டாப். எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். கொஞ்சம் லிஃப்ட் கிடைக்குமா? எங்க? கோவா. நீயா மறுபடியுமா? இதுக்கடா உயிரை பிடிச்சிட்டு ஓடி வந்த? சத்திய சோதனை. ஏண்டா இதே வேலைதான் சுத்திட்டு இருப்பீங்களா? டேய் நீங்களாம் தூங்கவே மாட்டீங்களாடா? நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? வாழ்க்கையில முறையா லீவு போட்டு கோவால போய் என்ஜாய் பண்ணான பார்த்தா இன்னைக்கு இப்படி அறுத்துக்கிறீங்களாடா. நாசமா போங்க. ரொம்ப கத்தாதப்பா. கழுத்தறுத்து இப்படி கத்திட்டு இருக்கானே. ஏன் தம்பி அதான் அறுத்துட்டில, கத்தி கொஞ்சம் ஓரமாயிப்பா. டாக்டர் தம்பிக்கு ஒன்னும் ஆகாதுல்ல டாக்டர்? ஒன்னும் ஆகாதுப்பா. டாக்டர் உங்க அம்மா மேல சத்தியமா ஒண்ணாவதுல? உங்க அம்மா எங்க அம்மா இவங்க அம்மா சத்தியமா ஒன்றாகாதுப்பா. டாக்டர் கொப்பா மாடா முதல்ல இவங்க கழுத்து எடுத்து போடுறான். ஆனா உன டாக்டர் டாக்டர் கூப்பாடு பண்ணிட்டு இருக்கான். தம்பி கழுத்தை அப்படி இப்படின்னு ஆட்டாதப்பா, அப்புறம் ரத்தம் வந்து செத்து போயிடுவேன். இப்போதைக்கு அவன் பொழைச்சிக்குவான். ஆனா கூடிய சீக்கிரம் நல்ல டாக்டர் காட்டுங்க, அப்பதான் இவனை காப்பாற்ற முடியும். நல்ல காமெடி தானே பண்ணோம். ஏன் பிரேக் அடிக்கிறான்? இறங்கி போய் சிரிப்பானோ. ஃபீஸுக்கு பதிலா கோவாலாவது கொண்டு விடுங்கடா. தலைவரே எனக்கு என்னவோ அவன் இங்கே தான் வருவான்னு டவுட்டா இருக்குது. அதனால தான் நம்ம ஆளுங்களை பாதி பேரை அங்கே அனுப்பிட்டு மீதி பேரை இங்கேயே வச்சிருக்கேன். இன்னொரு ரவுண்டு போடுங்க தலைவரே.
ஹலோ ஒரு நிமிஷம் தலைவரே, ரொம்ப அர்ஜென்ட்டா, ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுறேன். போடா. டேய், என்னடா அவன் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? தலைவரே, நாங்க அவனை கண்டன் துண்டமா வெட்டி கொன்னுட்டோம் தலைவரே. தம்பியை காப்பாத்திட்டோம் தலைவரே. என்னடா உளறிட்டு இருக்கீங்க? தலைவரே, அவன் தலைய ஊரே வெட்டு தலைவரே. இப்ப தம்பியை கூட்டிட்டு அங்கதான் வந்துகிட்டு இருக்கோம் தலைவரே. ஒன்றும் பயப்படாதீங்க தலைவரே, தம்பி பாதுகாப்பா இருக்கிறாரு. டேய், வாங்கடா. டேய், எல்லாம் எங்கடா போனீங்க? உங்களை நம்பி 3வது ரவுண்ட் வரைக்கும் போயிட்டேடா. முட்டா பசங்களா, வந்து தொலைங்கடா. வாச்சனசாமி, கருணாக்கியா உனக்கு? நீ சொன்ன மாதிரி வந்துட்டான் பாரு. நம்ம ஆளுங்களை கூட்டி போய் குத்தி போட அவனை. தலைவரே, நம்ம ஆளுங்களை யாரும் காணும் தலைவரே. என்னடா சொல்ற? போய் என்னன்னு பாருடா. அங்க என்னடா பாத்துட்டு இருக்க? போய் ஆளுங்களை கூட்டி வாடா. போடா, உன்னை அடிக்க நானே போதும்டா. இங்க பாரு, உன் கூட சண்டை போட நான் இங்க வரல. தெரியும், உயிர் பிச்சு தானே கேட்க வந்த. பணம் இருக்கிறவன் அடிக்க தான்டா செய்வான். வாங்கிக்கிட்டு பொத்திக்கிட்டு இருக்கணும். திருப்பி அடிச்ச இடத்துல புதைச்சிடுவோம். உன்கிட்ட அதிகாரம் இருக்குன்றதுக்காக அடங்கி போக முடியாது. நான் பண்ணது தப்புனா உன் பையன் பண்ணது தப்பு தானே? பையன் என்ன பண்ண உனக்கு என்னடா? உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீ ஏன்டா குறுக்க வந்த? எவ்வளவு பெரிய இடத்துல கை வச்சிருக்க தெரியுமா? வலிக்குதா? அதிகாரம் இருக்கவனா இருந்தாலும் சரி, சாதாரணமானவன் இருந்தாலும் சரி, வலி ஒண்ணுதானே. நீங்க எல்லாம் மேல வந்துட்டா நாங்க எங்கடா போறது? நான் மேல வருது உன்னை கீழே இருக்க இல்ல. ஆனா நான் மேல வந்தா நீ கீழே இறங்கிடுன்னு பயந்தா அது ஏன் தப்பு இல்லை. எங்கடா போற? செத்து போன உங்க அம்மா கிட்டியா? கொலைகார பாவி, இப்படி நாசம் பண்ணிட்டியேடா. இல்ல, எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற உன் குப்பத்துக்கிட்டியா? நம்மள ஏமாத்திட்டால.
மட்டும் நல்லா படிச்சு டிகிரி வாங்கிட்டேன், நானும் நல்லா படிப்பேன். எனக்கு பெருசா எந்த ஆசையும் இல்ல சாமி. வாழ்க்கையில ஒரு நாளாவது கடன் இல்லாம வாழணும். நீ கிளாஸுக்குள்ள போனங்கிறதுக்காக தான் நான் காலேஜ் விட்டு வெளியே போறேன். நீ உடனே வந்துடாத, 4 வருஷம் கழிச்சு. நீ இப்ப விட்டுட்டு போற, உன் பின்னாடி வர்ற முயற்சி கூட பண்ண மாட்டான். டேய் டேய், அவனை ஒண்ணு பண்ணிடாதடா. டேய், அவனை ஒண்ணு பண்ணிடாதடா. டேய், அவனை ஒண்ணு பண்ணிடாதடா. அவனை ஒண்ணு பண்ணிடாதடா. தலைவரே தலைவரே தலைவரே, ஐயோ தலைவரே, என்னாச்சு தலைவரே? தலைவரே தலைவரே, என்னாச்சு தலைவரே? ஆம்புலன்ஸ் கூப்பிடுறா. ஆம்புலன்ஸ், டேய் ஆம்புலன்ஸ் கூப்பிடுடா. தலைவரே, உங்களால எழுந்துக்க முடியுமா தலைவரே? முடியலடா, இங்கே செத்துரும். தலைவரே, ஆம்புலன்ஸ் சொல்லனா செத்துருவீங்களா தலைவரே? தலைவரே, உங்களுக்கு ஒரு கதை, உனக்கு ஒரு கதை சொல்லட்டா தலைவரே? ஒரு ஊர்ல ஒரு வேட்டைக்காரன் தானா. அவன் அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவன் துப்பாக்கிய ஒரு குரங்கு தூக்கின்னு ஓடி போச்சான். குரங்கு கையில துப்பாக்கிய பார்த்ததும் எல்லா ஊர் மக்களும் அதுக்கு விழுந்து விழுந்து மரியாதை கொடுத்திருக்காங்க. குரங்கு தனக்கு தான் மரியாதை கொடுக்கறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இல்லாத பொல்லாத சேட்டையெல்லாம் பண்ணுச்சான். ஒரு நாள் அந்த குரங்கு அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது இன்னொரு குரங்கு வந்து அந்த துப்பாக்கிய தூக்கின்னு ஓடி போச்சான். மறுநாள் அந்த குரங்கு எந்திரிச்சு ஊருக்குள்ள போய் அதே மாதிரி இல்லாத பொல்லாத பந்தாலாம் காட்டுச்சான். அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த குரங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியும்ல கலிவர்தன்? மரியாதை துப்பாக்கிக்கு தான், குரங்குக்கு இல்ல. நீ இருக்கும்போது நான் எப்படி அந்த சேர்ல உட்காருது கலிவர்தன்? இறங்கி இருக்கணும், இல்ல இப்படித்தான் இறக்குவோம். சேகுவேரா சுட்டு கொல்லப்பட்டார். கலிவர்தன், புக்கு முடிஞ்சது. டேய், ஏன்பா எல்லாம் பிளான் படி தானே போயிட்டு இருக்கு? தலைவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டல் நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிட்டா கட்சியை பிடிச்சிடலாம். மயிரில பிடிக்கலாம். 30 வருஷ கட்சிடா, தூக்கி கையில கொடுத்துருவாங்களா? இனிமே தான் ஆட்டம் ஆரம்பம். டேய், எங்கடா அவன்? நிக்காதீங்க, போங்கடா, தேடுங்க. அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்க, போங்கடா. அடக்குமுறைக்கு எதிராக நான் எடுத்த ஆயுதம் புத்தகம். அதைத்தான் அன்னைக்கு நான் அவனுக்கு கொடுத்துட்டு வந்தேன். ஆனா காலம் அவன்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே எடுத்துருச்சு. இழக்க எதுவுமே இல்லாதவன் தான் இந்த உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான மனிதன்.